கர்த்தர் கர்த்தருடைய ஆவி சொல்லுகிறார், ಈ ಸಮಯದಲ್ಲಿ இந்த நேரத்திலும் ಇಲ್ಲಿ ಬಂದು ಕೂತಿರುವಂತಹ இங்கே உட்கார்ந்து இருக்கிற ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ உங்களுடைய வாழ்க்கையில அப்படி என்றால் ಕೆಲವು ಮಂದಿಯಲ್ಲಿ சிலருடைய வாழ்க்கையில ಸಮಾಧಾನ ಇಲ್ಲದಾಗಿ ಬಂದು சமாதானம் இல்லாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ಹೃದಯ ಇನ್ನೂ உங்களுடைய இருதயம் பாதிக்கப்பட்டதாக இருக்கிறது. ಸಮಾಧಾನ ಇಲ್ಲದ ಜೀವಿತವನ್ನು சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். சொல்லுகிறார், இந்த நாள் ನೀನು ಇದುವರೆಗೂ ಕಾಣದ ಸಮಾಧಾನ, இன்றைக்கு காணாமல் இருக்கிற சமாதானத்தை ನಿನ್ನ ಮೇಲೆ உங்களுக்கு விடுதலையாக்கி கொடுக்க போகிறார். நாம் தேவனுடைய வசனத்தை வாசிப்போம். மார்க் 5ನೇ ಅಧ್ಯಾಯ 21ನೇ ವಚನ. மார்க் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ದೋಣಿಯಲ್ಲಿ ಆಚೆ ದಡಕ್ಕೆ ಬಂದಾಗ ಜನರು ಬಹುದೊಡ್ಡ ಗುಂಪಾಗಿ ಆತನ ಬಳಿಗೆ ಬಂದರು. ಯಾರ ಬಳಿಗೆ? யாரிடத்தில் வந்தார்கள்? யார ಬಳಿಗೆ? யாரிடத்தில் வந்தார்கள்? நீங்க யார் ಬಳಿ ಬಂದಿದ್ದೀರಾ? நீங்கள் எல்லாரும் யாரிடத்தில் வந்திருக்கிறீர்கள்? குமார் பாஸ்டர் ಬಳಿಗ? குமார் போதகருடைய பாஸ்டருடைய இடத்திலா? ಇಲ್ಲ, இல்லை, ದೇವರ ಬಳಿಗೆ. தேவனுடைய இடத்தில் ನಿನಗೋಸ್ಕರ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿದ ನಜರೇತಿನ உங்களுக்காக ரத்தத்தை சிந்தின நஜரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வந்திருக்கிறீர்கள். ಇವತ್ತು ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ಬಿಡುಗಡೆ ಕೊಡಲಿಕ್ಕೆ ದೇವರು ಸಿದ್ಧನಾಗಿದ್ದಾನೆ. விடுதலை கொடுக்க தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ಮುಂದಿನ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. நான் இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். ಆತನು ಸಮುದ್ರದ ದಡದಲ್ಲಿದ್ದನು. ಆಗ ಸಭಾಮಂದಿರದ ಅಧಿಕಾರಿಗಳಲ್ಲಿ ಒಬ್ಬನಾದ ಯಾಯೀರನೆಂಬವನು ಬಂದು ಯೇಸುವನ್ನು ಕಂಡು ಆತನ ಪಾದಗಳಿಗೆ ಬಿದ್ದು, ನನ್ನ ಚಿಕ್ಕ ಮಗಳು ಈಗ ಸಾಯುತ್ತಾಳೆ, ಆಕೆಯು ವಾಸಿಯಾಗಿ ಬದುಕಿಕೊಳ್ಳುವಂತೆ ನೀನು ಬಂದು ಆಕೆಯ ಮೇಲೆ ಕೈಯಿಡಬೇಕು ಎಂದು ಆತನನ್ನು ಬಹಳವಾಗಿ ಬೇಡಿಕೊಂಡನು. அதிகமாய் அவன் வேண்டிக் கொண்டான். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಾದರೆ, நாம் ஜெபிக்கும் போது ಒಂದು ಸಾರಿ, ஒரு முறை, ಒಂದು ವಾರ, ஒரு வாரம், 2 ವಾರ, 2 வாரம் ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ. நாம் ஜெபிக்கிறோம். ಕೆಲವು ಜನಗಳು, சில ஜனங்கள் 3 ದಿನಗಳು ಮಾತ್ರವೇ, 3 நாள் மாத்திரம். ಇನ್ನು ಕೆಲವು ಜನರು, இன்னும் சில 1 ದಿನ ಮಾತ್ರವೇ, 1 நாள் மாத்திரம். ಇನ್ನು ಕೆಲವು ಜನಗಳು, இன்னும் சில ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ, அவர்கள் ஜெபிப்பதே இல்லை. ಇಲ್ಲಿ ಸಭಾಮಂದಿರದ ಅಧಿಕಾರಿಯ ಕುರಿತಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இங்க ஒரு தேவாலயத்தின் தலைவன் ஒருவன் சொல்லுகிறான், ಆಕೆಯ ಒಬ್ಬಳೇ ಮಗಳಾದಂತವಳನ್ನ, அவனுக்கு இருந்த ஒரே மகளை குறித்து அவன் சொல்லுகிறான். ಸಾಯುವ ಪರಿಸ್ಥಿತಿ ಬಂದಿದ್ದಾಳೆ, அவள் சாக போகிற நிலைமையில வந்திருக்கிறான். ಅವನ್ನ ಕೇಳ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவன் தேவனிடத்திலே கேட்டுக்கொள்கிறான், ಸ್ವಾಮಿ ನನ್ನ ಮಗಳು ಸಾಯ್ತಾ ಇದ್ದಾಳೆ, ஆண்டவரே என் மகள் மறிக்க போகிறாள், ನೀನು ಬಂದು ನನ್ನ ಮಗಳನ್ನ ಬದುಕಿಸು, நீங்கள் வந்து என் பிள்ளையை உயிர்ப்பியும். ಒಬ್ಬ ಅಧಿಕಾರಿ, ஒரு சபை தலைவன் ದೇವರನ್ನ ಬೇಡಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறான். ಅದು ಒಂದು ಸಾರಿ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, அது ஒரு மாத்திரம் அல்ல, ಬಹಳವಾಗಿ, அதிகமாய் நீங்கள் ಯಾವಾಗ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ, தேவனுடைய சமூகத்தில் ಬಹಳವಾಗಿ, அதிகமாக ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ தேவனுடைய சமூகத்தில் ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೀಯೋ, ஜெபிக்கும் போது ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ உங்களுடைய வாழ்க்கையிலே ಬಿಡುಗಡೆ ಸಿಗದಿದ್ದರೂ, விடுதலை கிடைக்காமல் போனாலும் ಬಹಳವಾಗಿ ಬೇಡಿಕೊಂಡ ನಿಮಿತ್ತವಾಗಿ நீங்கள் அதிகமாய் வேண்டிக் கொண்டபடியால் ದೇವರು ಬಿಡುಗಡೆ கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். அல்லேலூயா. ದೇವರು 2 ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. தேவன் 2 காரியத்தை சொல்கிறார். ನೀನು ಯಾವಾಗ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀಯೋ, நீங்க எப்பொழுது ஜெபிக்கிறீர்களோ, ನೀನು ಯಾವಾಗ ನಂಬಿಕೆ ಇಡ್ತೀಯೋ, நீங்க எப்பொழுது விசுவாசிக்கிறீர்களோ, ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ನಾನು ಕೇಳಿ, உங்களுடைய ஜெபத்தை நான் கேட்டு ನಾನು ನಿನಗೆ ಬಿಡುಗಡೆ நான் உனக்கு விடுதலை கொடுப்பேன். ಪ್ರಾರ್ಥನೆ ಇಲ್ಲದೆ, நீங்க ஜெபம் இல்லாம, ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ, விசுவாசம் இல்லாம ನಾನು ಬಿಡುಗಡೆ நான் உன்னை விடுதலையாக்க மாட்டேன். ಪ್ರಾರ್ಥನೆ ಅಂತಂದ್ರೆ கர்த்தர் சொல்லுகிறார், ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ஒருவன் ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ தேவனுடைய சமூகத்தில் ನನಗೆ ಕಣ್ಣು ಕೊಡು ಸ್ವಾಮಿ, எனக்கு கண்களை கொடுவோம் என்று கேட்கிறார். ನಿನ್ನ ಆಗ್ತದೆ ಅಂತ ನಂಬುತ್ತೀಯಾ? என்னால ஆகும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? ಒಂದು ರೋಗಿ ಹೇಳ್ತಾನೆ, அந்த ஒரு வியாதியுள்ளவன் சொல்லுகிறார், ಹೌದು ಸ್ವಾಮಿ, ஆம் ஆண்டவரே, ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ. நான் நம்புகிறேன். ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, தேவன் சொல்லுகிறார், ನಿನ್ನ ನಂಬಿಕೆ ನಿಮಿತ್ತವಾಗಿ உன்னுடைய விசுவாசத்தின்படி ನಿನಗೆ ಬಿಡುಗಡೆ ಆಗಿದೆ, உனக்கு விடுதலையானது போ. அல்லேலூயா.
ನೀನು ಯಾವಾಗ ನಂಬುತ್ತೀಯೋ, நீ எப்பொழுது விசுவாசிக்கிறாயோ, ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ உன்னுடைய வாழ்க்கையிலே ದೇವರು கர்த்தர் ಎಂತ ದೊಡ್ಡ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇದ್ದರು, எப்படியாப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும், ನೀ ನಂಬುವ ನಿಮಿತ್ತವಾಗಿ ದೇವರು ಬಿಡುಗಡೆ நீ ಕೊಡ್ತಾನೆ. விசுவாசிக்கிறது நிமித்தவனுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். ಕರ್ತನ ಆತ್ಮವನ್ನು ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. கர்த்தருடைய ஆவி சொல்லுகிறார், ಇಲ್ಲಿ ಬಂದಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಒಳಗಡೆ இங்கே வந்திருக்கிற ஒருவனுடைய உள்ளத்தில் ಸಾವನ್ನ ಬಯಸ್ತಾ ಇದ್ದೀರಾ. ஒரு சாவை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ನಾನು ಸತ್ತು ಹೋಗ್ಬೇಕೆಂಬುದನ್ನು ಕೇಳ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀರಾ. நான் சாவலாம் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ನಾನು ಯಾಕನ ಬದುಕಿದ್ದೇನೆ ಎಂಬುದನ್ನು ಕೇಳ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀರಾ. நான் எதற்கு நான் உருவானவன் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ನನ್ನನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡ್ಬಿಡು ದೇವರೇ என்னை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே என்று ನನಗೆ கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ಜೀವಿತ ಸಾಕಾಗಿದೆ. என்னுடைய வாழ்க்கை போதுமானது என்று சொல்கிறீர்கள். ಕರ್ತನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, கர்த்தர் சொல்லுகிறார், ಮಗನೇ ಮಗಳೇ, மகனே மகளே, ನೀನು ಸಾಯೋದಿಲ್ಲ. நீ சாவ மாட்டாய். ನೀನು ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಿ ದುಃಖ ಮಾಡ್ತಾ நீ ಇದೆಯೋ எந்த விஷயத்திலே வேதனைப்படுகிறாயோ, ನಿನ್ನ ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಕೊಡ್ತಾ கர்த்தர் ಇದ್ದಾನೆ. எனக்கு விடுதலை கொடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ಅವರು ಇರುವಂತವರು அவர் இருக்கிறவர், ಕೈನ ಮೇಲೆತ್ರಿ. அவர் இருக்கிறவர் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை மேலே உயர்த்துங்க. ಸಾವನ್ನ ಬಯಸ್ತಾ ಇರುವಂತವ್ರು ಹೇಳ್ತಾರ. ನಾನು ஓ, சாவை யார் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு நான் சொல்லுகிறேன். ಸಾವನ್ನ ಬಯಸುವಂತವ್ರು ಯಾರಿದ್ದಾರೆ? சாவை விரும்புகிறவர்கள் யார் இருக்கிறீர்கள்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேಲೂಯಾ. அல்லேலூயா. ಎರಡು ಕೈಗಳ ಮೇಲೆ ಎತ್ರಿ ಸಿಸ್ಟರ್. அல்லேலூயா, அல்லேலூயா. ಇವತ್ತು ದೇವರು ನಿಮಗೆ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಅವರು ಬಿಡುಗಡೆ ಕೊಡ್ತಾರೆ. கர்த்தர் இன்றைக்கு முழுமையாக விடுதலை கொடுக்க போகிறார். ನೀವು ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಿ ನೀವು ವೇದನೆ ಪಡ್ತಾ ಇದ್ದೀರೋ, எந்த காரியத்தில் நீங்கள் வேதனைப்படுகிறீர்களோ, ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಿ ನಾನು ಸಾಯ್ಬೇಕು, ನನಗೆ ಯಾಕೆ ಇವು ಜೀವಿತ ಅಂತ ಇದ್ರು, எந்த விஷயத்தில் நான் சாக வேண்டும் என்று நீங்கள் நீங்கள் இப்படியாக இருக்கிறீர்களோ, ಇಂದು ದೇವರು ನಿಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡ್ತಾ இன்றைக்கு ಇದ್ದಾನೆ. கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿದೆ, ಎರಡು ಕೈಗಳನ್ನ ಮೇಲೆ கண்களை மூடி உங்களுடைய கரங்களை மேலே உயர்த்துங்கள். ನಜರೇತಿನ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே ಈ ಕ್ಷಣದಲ್ಲೇ இப்பொழுது ಆ ಮಗಳು அந்த பிள்ளை ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಿ ಸಾವನ್ನ ಬಯಸ್ತಾ ಇದ್ದರು, எந்த ஒரு விஷயத்தில் சாவு ಯಾವ விரும்புகிறாரோ, ವಿಷಯದಲ್ಲಿ ವೇದನೆ ಪಡ್ತಾ எந்த ಇದ್ದರು, விஷயத்தில் வேதனைப்படுகிறாரோ, ನಜರೇತಿನ ಯೇಸುವಿನ நசரேயனாகிய ನಾಮದಲ್ಲಿ இயேசுவின் நாமத்தினாலே ಈಗಲೇ இப்பொழுது ಬಿಡುಗಡೆ ಉಂಟಾಗಲಿ. விடுதலை உண்டாவதாக. ಆ ವ್ಯಾಧಿ ಬಿಟ್ಟು ಹೋಗಲಿ. அந்த வியாதி விட்டு போவதாக. அந்த கஷ்டம் விட்டு போவதாக. ಎಲ್ಲ ಆತ್ಮಹತ್ಯೆ ದುರಾತ್ಮವೇ, எல்லா அசுத்த ஆவியே, ನಾನು ಸಾಯಬೇಕೆಂಬುದಾಗಿ ಸಾವನ್ನ ಬಯಸುವಂತೆ ಪ್ರೇರೇಪಣೆ ಮಾಡುವಂತಹ நான் சாவ வேண்டும் என்று ஊக்குவிக்கிற எல்லா பொல்லாத ஆவியே, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ இயேசுவின் நாமத்தினாலே அந்த மகளை விட்டு போகும்படி கட்டளையிடுகிறேன். ಆಮೆನ್. ஆமென். ನೀವು ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. நீங்கள் விடுதலை கொடுத்ததற்காக நன்றி ராஜா. ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ದೇವರು ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ಬದಲಾಯಿಸಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. தேவன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಮುಂದಿನ ವಾಕ್ಯವನ್ನು ಓದ್ಕೊಳ್ಳೋಣ. ಬಹಳವಾಗಿ ಬೇಡಿಕೊಂಡನು, ಆತನು ಅವನ ಸಂಗಡ ಹೋದನು ಆ. ಮತ್ತು ಬಹು ಜನರು ಆತನನ್ನು ನುಗ್ಗಿಕೊಂಡು ಹಿಂದೆ ಹೋದರು. ಆತನು ಯಾರ ಸಂಗಡ ಹೋದನು? அவர் யாரோடு கூட பின்னாடி போனார்? ಯಾಕೆ ಹೋದ್ರು? எதற்காக அவர் போனார்? ಇಲ್ಲ ಇದ್ದೀರಾ? ನನ್ನನ್ನು ಗಮನಿಸಿ. இங்கே கவனிங்கள். ಯಾರಿಂದ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ? யாருக்கு பின்னாடி அவன் செல்லுகிறான்? ವಾಕ್ಯವನ್ನ ಕೇಳುವುದಾದ್ರೆ ಮಾತ್ರ ಬಿಡುಗಡೆ. வார்த்தையை கேட்கும் போது தான் விடுதலை. ಯಾರ ಹಿಂದೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ? யாருடைய பின்னாடி போகிறான்? ಬಹಳವಾಗಿ ಬೇಡಿಕೊಂಡವನು, அதிகமாக வேண்டிக் கொண்டவன், ದೇವರನ್ನ ಕರೆಯಲ್ಪಟ್ಟನು ಹಿಂದಗಡೆ. தேவனுடைய அழைப்பால அழைக்கப்பட்டவன். ನೀನು ಯಾವಾಗ நீ எப்பொழுது ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ தேவனுடைய சமூகத்தில் ಕರ್ತನನ್ನ ಕರೆಯುತ್ತೀಯೋ, கர்த்தரை நீ கூப்பிடும் போது, ಬಹಳವಾಗಿ ಬೇಡಿಕೊಳ್ತೀಯೋ, நீ அதிகமாக வேண்டிக் கொள்ளும் போது, ನಿನ್ನ ಸಂಗಡ ಬರ್ಲಿಕ್ಕೆ கர்த்தர் உன்னுடைய கூட வல்லவராயிருக்கிறார். ಆತನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಬಂದು ಸುಮ್ಮನೆ ಏನೋ ಇರೋದಿಲ್ಲ. அவரோடு கூட இருந்து மௌனமா இருக்கிற தேவன் அல்ல, ನಿನ್ನ ಜೀವಿತವನ್ನ ಬದಲಾಯಿಸ್ತಾನೆ. உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற வல்லவராயிருக்கிறார். ನೀನಿರುವ ಕಷ್ಟದಿಂದ ದೇವರು ಬಿಟ್ಟಿಗೆ உன்னுடைய எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ಈಗ ಯಾಯರ ಜೊತೆಯಲ್ಲಿ ದೇವರು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த சபை தலைவருடைய மகனோடு கூட கடந்து செல்கிறார். ಆಗ ಇನ್ನೊಂದು ವ್ಯಕ್ತಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ. இன்னொரு நபர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக வருகிறார். 25ನೇ ವಚನ. 25ஆம் வசனத்தை நாம் கவனிப்போம். ಮುಂದೆ ಓದಿ. 12 ವರ್ಷದಿಂದ ಆಗ 12 ವರ್ಷದಿಂದ ರಕ್ತ ಕುಸುಮ ರೋಗದಿಂದ ಒಬ್ಬ ಹೆಂಗಸು ಬಂದಳು. ಬಂದಳು. ಆಕೆಯು ಅನೇಕ ವೈದ್ಯರಿಂದ ಬಹು ಕಷ್ಟವನ್ನು ಅನುಭವಿಸಿ
ಕೈಯಲ್ಲಿದ್ದದನ್ನೆಲ್ಲ ಕಳಕೊಂಡರೂ ರೋಗವು ಹೆಚ್ಚುತ್ತಾ ಹಾ. ಬಂದದ್ದೇ ಹೊರತು ಮತ್ತೇನು ಪ್ರಯೋಜನವನ್ನು ಹೊಂದಿರಲಿಲ್ಲ. ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிறார், ನಾವು நாங்கள் ನಂಬಿಕೆ ಇಡುವಂತದ್ದು விசுவாசம் வைப்பது ಬೇರೆ ಒಂದು ಲೋಕದ ವಸ್ತುಗಳ ಮೇಲೆ, ஒரு லௌகிகமான ஒரு பொருட்கள் மேல. ಆದರೆ ಕರ್ತನೇ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ನೀನು ಯಾವಾಗ நீங்க எப்பொழுது ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡುತ್ತೀಯೋ, தேவன் மேலே விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறீர்களோ, ನಿನ್ನ ರೋಗ 12 ವರ್ಷ ಅಲ್ಲ, உங்களுடைய வியாதி 12 வருஷம் அல்ல, ಎಷ್ಟೇ ವರ್ಷಗಳಿಂದ, எத்தனை வருஷமா இருந்தாலும், ಎಷ್ಟೇ ತಿಂಗಳಿಂದ, எத்தனை மாதங்களா ಎಷ್ಟೇ இருந்தாலும், ದಿವಸಗಳಿಂದ எத்தனை நாட்களா இருந்தாலும், ಎಂದರು இருந்தாலும் ನಿನಗೆ ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಕೊಡ್ತಾನೆ. கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுக்கிறார். இந்த ವಾಕ್ಯ ಹೋಗೋಣ. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ಆ ಹೆಂಗಸು ಯೇಸುವಿನ ಸಮಾಚಾರವನ್ನು ಕೇಳಿ ಕೇಳಿ ನಾನು ಆತನ ಉಡುಪನ್ನು ಮುಟ್ಟಿದರೆ ಸಾಕು ನೆಟ್ಟಗಾಗುವೆನು ಎಂದು ಆಲೋಚಿಸಿ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾಳೆ? அவள் என்ன செய்கிறாள்? ಆತನ ಉಡುಪನ್ನು ಮುಟ್ಟಿದರೆ ಸಾಕು ನಾನು ನೆಟ್ಟಗಾಗುವೆನು. அவள் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும் நான் சுகமாவேன் என்று விசுவாசித்தாள். ಆಲೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾಳೆ, அவள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறாள். ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ದೃಢವಾಗಿ ಇಟ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾಳೆ. இருதயத்திலே மிக உறுதியாக அவள் வைத்துக் கொண்டிருக்கிறாள். ಎಷ್ಟೋ ಜನಗಳು எத்தனை பேர்கள் ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ கர்த்தருடைய சமூகத்தில் ನಂಬಿಕೆ ಇಡ್ತಾರೆ, நம்பிக்கை வைக்கிறார்கள். ವಾಕ್ಯವನ್ನ ಕೇಳುವಾಗ தேவனிடத்தில் கேட்கும் போது, ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರೆ நான் ஜெபிக்கும் போது ನನಗೆ ಬಿಡುಗಡೆ ಆಗ್ತದೆ. விடுதலை ஆகுகிறது. ಕರ್ತನ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿದರೆ கர்த்தருடைய வசனத்தை படிக்கும் போது ನನಗೆ ಬಿಡುಗಡೆ ಆಗ್ತದೆ. எனக்கு விடுதலையாக போகிறது. ನಂಬಿಕೆ ಇಡುವುದಾದರೆ நீங்கள் விசுவாசிக்கும் போது ಬಿಡುಗಡೆ ಆಗ್ತದೆ விடுதலையாக்கப்படுகிறீர்கள் ಎಂಬುದಾಗಿ அப்படி ಆಲೋಚನೆ ಮಾಡಿಕೊಳ್ತಾರೆ. சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ಆದರೆ ஆனால் ಇದು ಯಾವುದನ್ನು ಮಾಡೋದಿಲ್ಲ. இது எங்கும் ஒரு காலமும் நடக்காது. ಅದಕ್ಕಾಗಿನೇ அதற்காகவே ಎಷ್ಟೋ ಜನಗಳು எத்தனையோ ஜனங்கள் ದೇವರ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳದಂತೆ கர்த்தருடைய விடுதலை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு போகிறார்கள், ಹೋಗ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. எல்லாமே கடந்து சென்று இருக்கிறார்கள். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ನಿಜವಾದ ದೇವರಲ್ಲ. இயேசு கிறிஸ்து உண்மையான தேவன் அல்ல. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ್ ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ இயேசு கிறிஸ்து இல்லவே இல்லை ಎಂದು என்று ஜனங்கள் ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಅಂದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. நம்மளுடைய இருதயத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ಆದರೆ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், ಆ ಹೆಂಗಸು அந்த ஒரு ஸ்திரீ ನಾನು ಆತನ ಉಡುಪನ್ನು ಮುಟ್ಟಿದರೆ ಸಾಕು, நான் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும் என்று ನಾನು ಗುಣವಾಗ್ತೀನಿ. நான் சுகம் பெறுவேன். ಆಲೋಚನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಲು சிந்தித்துக் கொண்டு வந்து ಆಲೋಚನೆ ಮಾಡಿಕೊಂಡ ಪ್ರಕಾರ அந்த சிந்த கொண்டபடியால் ಆಕೆ ಹೋಗ್ತಾಳೆ, அவள் சென்றுகிறாள். ಬಟ್ಟೆಯನ್ನು ಮುಡ್ತಾಳೆ, அந்த வஸ்திரத்தை தொடும்போது ಅದ್ಭುತ ಹೊಂದಿಕೊಳ್ತಾಳೆ. அற்புதங்களை பெற்றுக் கொள்கிறாள். அல்லேலூயா. ನೀನು ಆಲೋಚನೆ ಅಂದುಕೊಂಡಾಗ நீங்கள் யோசிக்கும் போது ನಾನು ಇವತ್ತು ಸಭೆಗೆ ಹೋಗ್ಬೇಕು, நான் இன்னைக்கு சபைக்கு கடந்து செல்ல வேண்டும், ನಾನು ಇವತ್ತು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಬೇಕು, நான் ஜெபிக்க வேண்டும், ನಾನು ಬೈಬಲ್ ಓದ್ಬೇಕು, நான் எழுத்து வாசிக்க வேண்டும், ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು நான் ஜெபிக்க வேண்டும் ಅಂದುಕೊಂಡು அப்படி நீங்கள் யோசித்து ಮಾಡಿಲ್ಲ ಅಂದಾಗ நீங்கள் செய்யாமல் போவீர்கள் என்றால் ನಿನಗೆ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತ ಸಮಯ ಬಂದಿದ್ದರು, நீங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ளுகிற நேரம் வந்திருந்தாலும் ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. ಆ 12 ವರ್ಷದಿಂದ ಹೆಂಗಸು 12 வருடமாக இருந்த இந்த ஸ்திரீ ರಕ್ತ ಅರಿವಿಕೆಯಿಂದ ஒரு ரத்த போக்கினால் ಕಷ್ಟ ಪಡ್ತಾ ಇದ್ದಾಳೆ. வேதனைப்படுகிறாள். ಇಲ್ಲಿಂದ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಬರ್ತಾನೆ, இந்த சைடுல இருந்து ஒரு நபர் வருகிறார், ಇಲ್ಲಿಂದ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಬರ್ತಾನೆ, இந்த சைடுல இருந்து ஒரு நபர் வருகிறார், ಅಲ್ಲಿಂದ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಬರ್ತಾನೆ, அங்கிட்ட இருந்து ஒரு நபர் வருகிறார், ಇಲ್ಲಿಂದ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಬರ್ತಾನೆ. பின்னாடியில இருந்து ஒரு நபர் வருகிறார். ಅಲ್ಲೋದ್ರೆ ನಿನ್ ಗುಣ ಆಗುತ್ತೆ, அங்க போனா நீ ಈ சுகமாவாய், ಮೆಡಿಸಿನ್ ತಗೊಂಡ್ರೆ ಗುಣ ಆಗ್ತದೆ, இந்த ஒரு மருத்துவம் எடுத்துக்கொண்டா சுகமாவாய், ನಾಟಿ ಔಷಧಿ ತಗೊಂಡ್ರೆ ಗುಣ நீ ಆಗ್ತದೆ, நாட்டு வைத்தியத்தை எடுத்துக்கொண்டா ಈ சுகமாவாய், ಮಾತ್ರೆಯನ್ನು ತಗೊಂಡ್ರೆ ಗುಣ நீ ಆಗ್ತದೆ. மாத்திரைகளை எடுத்துக்கொண்டா சுகமாவாய். ಆದರೆ ஆனால் ಎಲ್ಲಾ ಜನಗಳು எல்லா ஜனங்களும் ಹೇಳಿದ ಮಾತನ್ನ சொன்ன வார்த்தைகளை ಆಕೆ ಕೇಳಿ அவள் கேட்டு ಇರೋ ಬರೋದನ್ನೆಲ್ಲ ಕಳ್ಕೊಳ್ತಾಳೆ, எல்லா பணங்களை செலவழித்து ಬೀದಿಗೆ ಬೀಳ್ತಾಳೆ. எல்லா அவள் வீதிக்கு வந்து விட்டாள். ಕಡೆದಾಗಿ கடைசியாக ಇನ್ನು ನನ್ನ ಜೀವಿತ ಇಷ್ಟೇ, இனி என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், ನಾನು ಇಷ್ಟೇ ಬದುಕೋದು, இப்படித்தான் நான் வாழுவேன், ಈ ರೋಗದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಆಗಲ್ಲ இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காது ಅಂದುಕೊಂಡ ಸಮಯದಲ್ಲಿ அப்படி யோசித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் ಯೇಸುವಿನ ಸಮಾಚಾರವನ್ನು ಕೇಳ್ತಾಳೆ.
இயேசு கிறிஸ்துவோட செய்தி கேட்டு ಸಮಾಚಾರ ಕೇಳಿದೊಡನೆ அந்த வார்த்தை கேட்ட உடனே ಅವಳ ಒಳಗೆ ಒಂದು ನಂಬಿಕೆ ಬರ್ತಾ ಇದೆ. அவளுக்குள் ஒரு விசுவாசம் ಆ வந்தது. ನಂಬಿಕೆ அந்த விசுவாசம் 12 ವರ್ಷದಿಂದ ಅವನು ಕಾಡಿದಂತ ರೋಗವನ್ನ 12 வருடமாக வாதித்த அந்த வியாதி ಗುಣಪಡಿಸುವ ಶಕ್ತಿಯನ್ನು ಹೊಂದುತ್ತದೆ. சுகம் கொடுக்கிற அந்த வல்லமை அங்க உண்டு என்று சொல்லி Hallelujah. Hallelujah. ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲೂ ಸಹ உன்னுடைய வாழ்க்கையிலும் சரி ಕರ್ತನು கர்த்தர் ಎಷ್ಟೇ ವರ್ಷಗಳಿಂದ ನೀನು ಬಾಧಿಸುತ್ತಿದ್ದರು எத்தனை வருடமாக நீங்கள் வியாதிக்கப்பட்டு இருந்தாலும் ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವಾಗ அந்த வார்த்தையை நீங்க கேட்கும் போது ನಿನಗೆ ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. கர்த்தர் இன்னைக்கு விடுதலை கொடுக்க போகிறார். Hallelujah. Hallelujah. ನಿನ್ನ ಜೀವಿತವನ್ನ உன்னுடைய வாழ்க்கையை ಇಂದು ದೇವರು ಬದಲಾಯಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற போகிறார். ಯಾಕೆಂದರೆ ஏனென்றால் ನಿನ್ನ ನಂಬಿಕೆ உன்னுடைய விசுவாசம் ನಿನ್ನ ನಂಬಿಕೆ உன்னுடைய விசுவாசம் ನೀನು ನಂಬುವುದಾದರೆ நீ விசுவாசித்தால் ನಿನ್ನ ಜೀವಿತವನ್ನ உன்னுடைய வாழ்க்கையை ಕ್ಷಣ ಮಾತ್ರದಲ್ಲಿ ஒரே நிமிடத்தில் ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಮಾಡ್ತಾರೆ. கர்த்தர் விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. 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 ಕರ್ತನಾತ್ಮ ಇನ್ನೊಂದು ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னர் வார்த்தையை சொல்லுகிறார். ಇಲ್ಲಿ ಬಂದಂತ ಜನಗಳಲ್ಲಿ இங்கே வந்திருக்கிற ஜனக்கூட்டத்தில் ಜನಗಳನ್ನ ನಂಬಿ ஜனங்களை நம்பி ಬಹಳ ಜನಗಳನ್ನ ನಂಬಿ அநேக ஜனங்களை நம்பி ವ್ಯರ್ಥವಾದ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ತೊಡಗಿ நீங்கள் வீணான காரியங்களை செய்து ಎಷ್ಟೋ ಹಣಕಾಸುಗಳ ವಸ್ತುಗಳನ್ನ ಕಳ್ಕೊಂಡಂತವ್ರು அநேக பணங்களை பொருட்களை இழந்தவர்கள் இங்கே இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ಕರ್ತನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. கர்த்தர் சொல்லுகிறார் ಈ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಗಳಿಗೆ இந்த ஒரு நபருக்கு ನೀನು ಮನುಷ್ಯನ ನಂಬುವಾಗ நீ மனுஷனை நம்பும்போது ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ உன்னுடைய வாழ்க்கையில ಏನು ಬದಲಾವಣೆ ಇಲ್ಲ. ஒரு மாற்றுதலும் கிடைக்காது. ನೀನು ಇರುವುದನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ತೀಯ. நீ இருக்கிறதையும் கலந்து கொண்டு போகிறார். ಅಕಸ್ಮಾತ್ ರೋಗಿ ஒரு 12 வருடமாக இருந்த ரோகி ತನ್ನ ಮನುಷ್ಯರ ಮಾತನ್ನ ಕೇಳಿ ಇರಬಾರದನ್ನೆಲ್ಲ ಕಳೆದುಕೊಳ್ತಾಳೆ. அந்த ஒரு ரத்த போக்கினால இருந்த அந்த ஸ்திரீ மனுஷனுடைய வார்த்தை கேட்டு எல்லாமே இழந்து போனாள். Hallelujah. அல்லேலூயா. ಕಡೆಯದಾಗಿ கடைசியாக ಯೇಸುವಿನ ಸಮಾಚಾರವನ್ನ ಕೇಳಿದ ಆಕೆ இயேசு கிறிஸ்துவோடைய வார்த்தையை கேட்கும்போது ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳದ அவள் விடுதலை பெற்றுக் கொண்டாளா? ಮುಂದಿನ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. நாம் இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். ಗುಂಪಿನಲ್ಲಿ ಹಿಂದಿನಿಂದ ಬಂದು ಆತನ ಉಡುಪನ್ನು ಮುಟ್ಟಿದಳು. ಹಾ ಮುಟ್ಟಿದ ಕೂಡಲೇ ಆಕೆಗೆ ರಕ್ತ ಹರಿಯುವುದು ನಿಂತು ಹೋದುದರಿಂದ ಆಕೆಯು ನನ್ನನ್ನು ಕಾಣಿದ ರೋಗವು ಹೋಗಿ ನನಗೆ ಗುಣವಾಯಿತು ಎಂದು ತನ್ನೊಳಗೆ ತಿಳುಕೊಂಡಳು. ಇದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು? இதற்கு காரணம் என்னவென்றால் ಆಕೆ ಯೇಸುವಿನ ಸಮಾಚಾರವನ್ನ ಕೇಳಿ அவள் இயேசு கிறிஸ்துவினுடைய செய்தியை கேட்டு ತನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ அவள் உள்ளத்தில் ತನ್ನ ಆಲೋಚನೆಯಲ್ಲಿ தன்னுடைய யோசனையில் ಏನು ಅಂದುಕೊಂಡಳು அவள் என்ன சிந்தித்துக் கொண்டாள் ಅದನ್ನ ಮಾಡಿದಳು. அதே செய்தாள். ನೀವು நீங்கள் ಮಾಡುವಂತ ಕೆಲಸ ಏನಂದ್ರೆ செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் ಯೇಸುವಿನ ಸಮಾಚಾರವನ್ನ ಕೇಳಿ இயேசு கிறிஸ்துவோடைய வார்த்தைகளை கேட்டு ನೀನು நீங்கள் ಆಲೋಚನೆ ಅಂದುಕೊಂಡಿದ್ದು ಒಂದು, நீங்கள் யோசித்தது ஒன்று, ಮಾಡುತ್ತಿರುವುದು ಇನ್ನೊಂದು. நீங்கள் செய்கிறதே இன்னொன்று. ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಯಾವಾಗ ಹೊಂದಿಕೊಳ್ತೀಯ? உங்களுடைய வாழ்க்கையில விடுதலை எப்பொழுது பெற்றுக் கொள்வீர்கள்? ನಿನ್ನ ಮನಸ್ಸಿಂದ ಏನು ಅಂದುಕೊಳ್ತೀಯೋ நீங்கள் மனதில் ஒன்று நினைக்கிறீர்கள், ಅದನ್ನ ನೀನು ಮಾಡು. நீங்கள் அதை செய்யுங்கள். ನಿನ್ನ ಬಿಡುಗಡೆ ಅಲ್ಲೇ ಇದೆ. உங்களுடைய விடுதலை அங்கே இருக்கிறது. Hallelujah. அல்லேலூயா. ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನೇ ಒಂದು ಹೋರಾಟ ಬಂದರು, உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் ನಿನ್ನ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಅಂದುಕೊಂಡು ನೀನು ಮಾಡುವಾಗ உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் யோசித்து நீங்கள் செய்யும் போது ನರ ಮನುಷ್ಯನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಅಲ್ಲ, ஒரு நர மனுஷன் மேல நம்பிக்கை வைப்பதல்ல, ನಿನ್ನ ಶಕ್ತಿಯ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಅಲ್ಲ, உன்னுடைய பலன் மேல நம்பிக்கை வைப்பதல்ல, ನಿನ್ನ ಜ್ಞಾನದ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಅಲ್ಲ. உன்னுடைய ஞானத்தின் மேல நம்பிக்கை வைப்பதல்ல, ನಿನ್ನ ನಂಬಿಕೆ உன்னுடைய நம்பிக்கை ನಜರೇತಿನ நம்புகிறவனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல. ಆಗ அப்பொழுது ನಿನಗೆ ಬಿಡುಗಡೆ. அப்பொழுது உனக்கு விடுதலை. Hallelujah. அல்லேலூயா. ನೋಡಿ ಮುಂದಿನ ವಾಕ್ಯ ಅದೇ நாம் ಹೇಳ್ತದೆ. இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். ಅದನ್ನ ಆಕೆ ಆಲೋಚನೆ ಅಂದುಕೊಂಡು அவள் சிந்தித்துக் கொண்டு ಹೋಗಿ அவள் போய் ಯೇಸುವಿನ இயேசு கிறிஸ்துவின் ಬಟ್ಟೆನ ಮುಟ್ಟಿದ ಕ್ಷಣವೇ வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவுடன் 12 ವರ್ಷದ ರೋಗ ಆ ಕ್ಷಣವೇ ನಿಂತು ಹೋಗ್ತದೆ. 12 வருடமாக இருந்த அந்த ரத்த போக்கின் வியாதி நின்று போயிடுச்சு. ಕರ್ತನ ಹೇಳ್ತಾನೆ, கர்த்தர் சொல்லுகிறார், ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಗೆ ஒரு மனுஷனுக்கு ಕನಿಕರ ಪಟ್ಟು இறக்கப்பட்டு ನಿನ್ನ ಹಾಸಿಗೆ ಎತ್ತುಕೊಂಡು ನಡೆ உன்னுடைய படுக்கையை எடுத்து நட ಹೇಳಿದ ಒಂದೇ ಕ್ಷಣದಲ್ಲಿ சொன்ன ஒரே மாத்திரத்தில் ದೇವರು கர்த்தர் ಆತನಿಗೆ அவர் ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ಟರು. அந்த மனுஷனுக்கு விடுதலை கொடுத்தார். Hallelujah. அல்லேலூயா.
ಒಬ್ಬರಿಗೆ ಕೊಡೋದು. Hallelujah. Hallelujah. ಒಂದ್ಸಲಿ ಜೋರ ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟೋಣ. ಚಪ್ಪಾಳೆ ಕರங்களை ಕಟ್ಟಿ ನಮ್ಮ ದೇವರ ಮಹಿಮೆ ಪಡಿಸುವ. Hallelujah. ನಿನ್ನ ಜೀವಿತವನ್ನ உன்னுடைய வாழ்க்கையை ಕಷ್ಟದಲ್ಲಿ ಬೀಳುವುದಕ್ಕಾಗಿ கஷ்டத்தில் விடுவதற்கு ದೇವರು ಬಿಟ್ಟಿಲ್ಲ. தேவன் விடவில்லை. ನಿನಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. உனக்கு விடுதலை கொடுக்க அவர் ஆவலாயிருக்கிறார். ದೇವರು ಯಾವಾಗಲೂ ಮನಸ್ಸುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. தேவன் எப்பொழுதும் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ಕೆ ಮನಸ್ಸಿಲ್ಲ. உங்களுக்கு ஜெபம் செய்வதற்கு ನಂಬಿಕೆಯಿಂದ மனதில்லை. ನಡೆಯಲಿಕ್ಕೆ ಮನಸ್ಸಿಲ್ಲ. நம்பிக்கையோட நடக்க உங்களுக்கு வாக்கை இல்லை. ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಓದಲಿಕ್ಕೆ ಮನಸ್ಸಿಲ್ಲ. கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க உங்களுக்கு மனதில்லை. ನಿನಗೆ ಯಾವಾಗ ಬಿಡುಗಡೆ ಬೇಕು? உங்களுக்கு எப்பொழுது விடுதலை வேண்டும்? ಸುಮ್ಮನೆ ಕೇಳಿಕೊಳ್ಳುವುದಾದರೆ ಇಲ್ಲ. நாம் சும்மாவாக கேட்போம் என்றால் கிடைக்காது. ನೀನು ಯಾವಾಗ நீங்கள் எப்பொழுது ಕರ್ತನೆ ಹೇಳ್ತಾನೆ, கர்த்தர் சொல்லுகிறார், ನೀನು ನನ್ನಲ್ಲಿಯೋ நீங்கள் எனக்குள்ளவோ ನಾನು ನಿನ್ನಲ್ಲಿಯೋ நான் உங்களுக்குள்ளவோ ನನ್ನ ವಾಕ್ಯಗಳು ನಿನ್ನಲ್ಲಿಯೋ என்னுடைய வார்த்தை உங்களுக்குள்ளவோ ನೆಲೆಗೊಂಡಿರುವುದಾದರೆ நிலைத்திருந்தால் ನೀನು ಏನು ಬೇಕಾದ್ರೂ ಬೇಡಿಕೋ, நீங்கள் எதை கேட்டாலும் சரி ನಾನು ನಿನಗೆ ಕೊಡ್ತೀನಿ. நான் அதை நிறைவேற்றுவேன் என்று ಇನ್ನೊಂದು சொல்லுகிறார். ಕಡೆ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, வசனம் சொல்லுகிறது, ನಂಬಿಕೊಂಡು விசுவாசத்தோடு ಏನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೀಯೋ எதை நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ ನೀನು ಅದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ತೀಯ. நீங்கள் அதை பெற்றுக்கொள்கிறீர்கள். ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ನಿನ್ನ ಜೀವಿತವನ್ನು ದೇವರು ಬದಲಾಯಿಸುತ್ತಾನೆ. விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வல்லவராயிருக்கிறார். ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ನಂಬಲಿಕ್ಕೆ ರೆಡಿ ಇದ್ದೀರಾ? விசுவாசிக்க நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா? ನೀನು ಯಾವಾಗ ನಂಬ್ತೀಯೋ, நீங்கள் எப்பொழுது விசுவாசிக்கிறீர்களோ, ನಂಬಿಕೆ ಅನ್ನುವಂಥದ್ದು ಬಂದಿ விசுவாசம் என்பது ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣದಲ್ಲಿರುವುದನ್ನ கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற ಆಗುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ நம் ஆவோம் என்று ನಂಬುವುದೇ ನಿಜವಾದ ನಂಬಿಕೆ. ஆவோம் என்று நம்புவதே அதே ನನ್ನ விசுவாசம். ಜೀವಿತದಲ್ಲಿ ಇದುವರೆಗೂ ಯಾವ ಬಿಡುಗಡೆ ಕಂಡಿಲ್ಲ. உன்னுடைய வாழ்க்கையில எந்த விடுதலை நீங்கள் பார்க்காமல் ಈ இருக்கிறீர்கள். ದಿನ ದೇವರು ನನಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ இன்றைக்கு கர்த்தர் விடுதலாக்குவார் என்று ನೀನು ನಂಬುವುದಾದರೆ நீ விசுவாசிப்பார் ಆ என்றால் ನಂಬಿಕೆ அந்த நம்பிக்கை ಇವತ್ತು ನಿನಗೆ ಬಿಡುಗಡೆ கர்த்தர் ಕೊಡ್ತಾನೆ. எனக்கு விடுதலை கொடுக்க ನೀನು போகிறார். ನಂಬದೆ ಹೋದರೆ நீ நம்பாமல் போனால் ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ உன்னுடைய வாழ்க்கையில ಬಿಡುಗಡೆ ಕಾಣಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. விடுதலை நீங்கள் பார்க்க முடியாது. ಯಾಕೆಂದರೆ ஏனென்றால் ಪರಲೋಕದಿಂದ பரலோகத்தில் இருந்து ಒಂದು ಬಿಡುಗಡೆ ಬರಬೇಕಾದರೆ ஒரு விடுதலை வர வேண்டும் என்றால் ನಂಬಿಕೆ ಎಂಬ ಬೀಗದ ಕೈಬೇಕು. விசுவாசம் என்ற ஒரு சாவி வேண்டும். ನಂಬಿಕೆಯಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರೆ ಮಾತ್ರವೇ நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபிக்கும் போது மாத்திரம் ದೇವರು ನಿನಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡ್ತಾನೆ. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். ನೀನು ನಂಬಿಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥನೆ நீங்கள் ಮಾಡಿದರೆ விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ. ஒரு பிரயோஜனமும் இல்லை. ಇಲ್ಲಿ ಕುಂತಾದ ಜನಗಳು நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் ನಿಮ್ಮ ಕಷ್ಟಗಳನ್ನ உங்களுடைய கஷ்டங்களையும் ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಮಾಡ್ತೀರಾ. ஜெபத்தோடு நீங்க ಆ செய்கிறீர்கள். ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇರುವುದಿಲ್ಲ. அந்த ஜெபத்திலே விசுவாசம் இருக்காது. ಅದಕ್ಕಾಗಿನೇ அதற்காக ನಿಮ್ಮ ಕಷ್ಟಗಳು ಇದುವರೆಗೂ ಬಿಡುಗಡೆ ಆಗಿಲ್ಲ. உங்களுடைய கஷ்டங்கள் இதுவரைக்கும் விடுதலையாக்காமல் இருக்கிறது. ಜನಗಳು ನಿಮ್ಮನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗಿಲ್ಲ. உங்களுடைய வாதிக்கிற ஜனங்கள் உங்களை விட்டு போகாமல் ನಿನ್ನ இருக்கிறார்கள். ದೇಹವನ್ನು ಬಾಧಿಸುತ್ತಿರುವ ರೋಗ ಬಿಟ್ಟು ಹೋಗಿಲ್ಲ. உங்களுடைய தேகத்தை வாதிக்கிற வியாதி உங்களை விட்டு போகாமல் இருக்கிறது. ಕಾರಣ ಇಷ್ಟೇ, காரணம் இதேதான். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ಯಾ, நீங்க ஜெபிக்கிறீர்கள், ಸಭೆಗೆ ಬರ್ತಾ ಇದ್ಯಾ, சபைக்கு வருகிறீர்கள், ಆದ್ರೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ. ஆனால் விசுவாசம் இல்லை. ಇವತ್ತು ನೀನು ನಂಬುವುದಾದರೆ இன்றைக்கு நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ உங்களுடைய வாழ்க்கையில ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಇವತ್ತು ಕಾಣ್ತೀಯ. கர்த்தர் இன்றைக்கு விடுதலை கொடுக்க போகிறார். ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಒಂದು ಸಾರಿ ಜೋರಾಗಿ ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟೋಣ. கடைசியா நம் கரங்களை கட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ಮುಂದಿನ ವಾಕ್ಯ ಓದೋದು. நான் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ಆ ಕ್ಷಣವೇ ಯೇಸು ತನ್ನಿಂದ ಶಕ್ತಿಯು ಹೊರಟಿದೆಂದು ತನ್ನಲ್ಲಿ ತಿಳ್ಕೊಂಡು ಹಾ. ಗುಂಪಿನಲ್ಲಿ ಹಿಂತಿರುಗಿ ಹಾ. ನನ್ನ ಉಡುಪನ್ನು ಯಾರು ಮುಟ್ಟಿದರು ಎಂದು ಕೇಳಲು ಆತನ ಶಿಷ್ಯರು ಆತನಿಗೆ, ಜನರು ನಿನ್ನನ್ನು ನೂಕುವುದನ್ನು ಕಂಡು ನನ್ನನ್ನು ಯಾರು ಮುಟ್ಟಿದರೆಂದು ಕೇಳುತ್ತೀಯಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿದರು. ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? என்ன சொல்லுகிறாங்க? ಜನಗಳು ஜனங்கள் ನಿನ್ನನ್ನು ನೂಗ್ತಾ ಇದ್ದಾರೆ, உங்களை தள்ளிக் கொண்டிருக்கிறார்கள். ಕಂಡು நீங்கள் பார்த்து ಹೇಳ್ತಿಲ್ಲ ಸ್ವಾಮಿ. நீங்கள் கேட்கலாமா? ಆದ್ರೆ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, கர்த்தர் சொல்லுகிறார், ಲೋ ஐயோ ನೀನು நீ ಸುಮ್ನೆ ಮುಟ್ತಾ ಇದ್ಯಾ. நீ சும்மா என்னை தொடுகிறாய். ಯಾರೋ ಒಬ್ಬರು யாரோ ஒருவர் ನನ್ನ என்னை ನಂಬಿಕೆಯನ್ನು ಮುಟ್ತಾ ಇದ್ದಾರೆ. விசுவாசத்தோடு தொடுகிறார்கள். ಶಕ್ತಿ ಹೊರಟಿದೆ என்னுடைய வல்லமை புறப்பட்டது. ನನ್ನಿಂದ. என்னிடத்திலிருந்து ಯಾರೋ ಒಬ್ಬರು யாரோ ஒருவர் ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದಾರೆ.
ಪಡೆದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. ನನ್ನಿடத்திலிருந்து விடுதலை பெற்றுக் ನಾವು கொண்டிருக்கிறோம். ಹೋಗ್ಬೇಕು ಅವ್ರನ್ನ. விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ, இயேசு கிறிஸ்துவினிடத்தில், ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ, தேவனுடைய ஆலயத்தில், ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ಕೋಣೆಗೆ நீ ஜெபிக்கிற ஒரு அறைக்குள் ಸುಮ್ಮನೆ ಹೋಗೋದ್ರಿಂದ ಪ್ರಯೋಜನ நீ ಇಲ್ಲ. சும்மா போவென்றால் அது பிரயோஜனம் கிடையாது. ಸುಮ್ಮನೆ ಫಾಸ್ಟಿಂಗ್ ಹಾಕೋದ್ರಿಂದ ಪ್ರಯೋಜನ நீ ಇಲ್ಲ. சும்மா நீ உபாசிப்பா என்றால் அது பிரயோஜனம் இல்லை. ನಂಬಿಕೆಯಿಂದ விசுவாசத்தோடு ನೀನು ಯಾವಾಗ நீங்கள் எப்பொழுது ದೇವರ ಆಲಯಕ್ಕೂ தேவனுடைய ஆலயத்துக்கோ ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ಕೋಣೆಗೂ நீங்கள் ஜெபிக்கிற அறைக்கோ ಹೋಗುತ್ತೀಯೋ, நீங்கள் போகும்போது ಆಗ ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಕೊಡ್ತಾನೆ. கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறார். ಕರ್ತನ ಆತ್ಮನ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ನಂಬಿಕೆಯಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ ಬಹು ಮಂದಿ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿದ್ದೀರಾ. ஜெபிக்காமல் இருக்கிற அநேக பேர்கள் இந்த இடத்தில் இருக்கிறீர்கள். ಕಪಟತನದಲ್ಲಿ ಗುಡುಗುಟ್ಟುವಿಕೆಯಿಂದ முறுமுறுப்போட இங்கே இருக்கிறீர்கள். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬರುವಂತ ಜನಗಳಿದ್ದೀರಾ. தேவனுடைய சமூகத்தில் வருகிறவர்களும் இருக்கிறீர்கள். ಕರ್ತನ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ನೀನು நீங்கள் ಜನರ ತಪ್ಪನ್ನು ಕ್ಷಮಿಸುವುದಾದರೆ கர்த்தருடைய ஜனங்களுடைய தப்பிதங்களை மன்னிப்பீர்கள் என்றால் ನಿನ್ನ ಪಾಪಗಳು ಕ್ಷಮಿಸಲ್ಪಡ್ತದೆ. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ಕರ್ತನ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ಯಾವನಿಗೆ யாருக்கு ಪಾಪಗಳು ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿದೆಯೋ யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ ಅವನು ಧನ್ಯನು. அவன் பாக்கியவான். ದೇವರು கர்த்தர் ನೋಡುವಂತದ್ದು ಒಂದೇ ಒಂದು, அவர் பார்க்கிறது ஒரே ஒரு காரியம், ನಿನ್ನ ಹೃದಯವನ್ನ ನೋಡ್ತಾನೆ. உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். ನೀನ್ ಹಾಕಿರುವ ಬಟ್ಟೆ ಅಲ್ಲ, நீங்கள் உடுத்திருக்கிற உடை அல்ல, ನೀನ್ ಯಾವ ರೀತಿ ಇದೆಯ ಅಂತಲ್ಲ, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்றல்ல, ಬೆಳ್ಳಗಿದ್ಯೋ ಕರ್ರಗಿದ್ಯೋ ಅಂತಲ್ಲ, நீங்கள் வெள்ளையாக கருப்பாக இருப்பீர்கள் ನಿನ್ನ என்று, ಪಾಕೆಟ್ ಅಲ್ಲಿ ದುಡ್ಡಿದ್ಯೋ ಇಲ್ಲ உங்களுடைய ಅಂತಲ್ಲ. பாக்கெட்டில் பணம் இருக்கோ இல்லையோ என்று, ನೀನು ಒಂದು ಒಡವೆಗಳಿಂದ உங்களுடைய ஆபரணங்களோ ನಿನ್ನ ಒಂದು ಬೆಲೆ ಬಾಳುವಂತ ಒಂದು ಬಟ್ಟೆಗಳಿಂದ உங்களுடைய விலை உயர்ந்த வஸ்திரங்களோ ನೀನು ಶೃಂಗರಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ಯೋ ಇಲ್ವೋ நீங்கள் அலங்கரிக்கப்பட்டீர்களோ இல்லையோ என்று ಕರ್ತನಿಂದ ನೋಡೋದಿಲ್ಲ. கர்த்தர் அதை பார்க்கிற தேவனல்ல. ನೀನು ದೇವರಿಗೆ ಕಾಣಿಕೆ ಕೊಡ್ತೀಯೋ ಕೊಡಬಹುದು ದೇವರು ನೋಡೋದಿಲ್ಲ. நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறீர்களோ இல்லையோ என்றல்ல, ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇದೆಯಾ ಅಂತ ನೋಡ್ತಾನೆ. உங்களுடைய இருதயத்தில் விசுவாசம் இருக்கிறதா என்று பார்க்கிற தேவன். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬರಬೇಕಾದಾಗ கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ உன்னுடைய இருதயத்தில் ಕಪಟತನವಿಲ್ಲದೆ, எந்த ஒரு சூடும் இல்லாமல், ಗುಡುಗುಟ್ಟುವಿಕೆ ಇಲ್ಲದೆ எந்த ஒரு முறுமுறுப்பும் இல்லாமல் ಕರ್ತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇದೆಯಾ? கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறார். ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇದೆಯಾ? தேவனுடைய ஆலயத்தில் வருகிறாய். ನೋಡ್ತಾನೆ. கர்த்தர் பார்க்கிறார். ಕರ್ತನ ಆತ್ಮನು ಇನ್ನೊಂದು ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ, கர்த்தருடைய ஆவி சொல்லுகிறது, ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ உங்களுடைய இருதயத்தில் ಅಂದರೆ அப்படி என்றால் ಇಲ್ಲಿ ಬಂದಿರುವಂತ ಬಹಳ ಮಂದಿಯಲ್ಲಿ இங்கே வந்திருக்கிற அநேக பேர் எடுத்து ಒಬ್ಬರ ಮೇಲೆ ಒಬ್ಬರು ஒருவர் மேல் ஒருவர் ಗಾಯಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೀರಾ. அநேக காயங்களை ಆ வைத்திருக்கிறார். ಗಾಯವನ್ನು அந்த காயங்களை ಇನ್ನು ನಿಮ್ಮ ಹೃದಯದಿಂದ ತೆಗೆದುಕೊಂಡಿಲ್ಲ. அந்த இருதயத்திலிருந்து எடுக்கப்படவில்லை. ಕರ್ತನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, கர்த்தர் சொல்லுகிறார், ನೀನು ತೆಗೆಯುವುದಾದರೆ நீங்கள் அதை எடுத்து போடுவீர்கள் ನಿನ್ನ என்றால் ಪಾಪಗಳು ಕ್ಷಮಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. பாவங்கள் மன்னிக்கப்படும். ನೀನು ಇನ್ನೊಬ್ಬರನ್ನು ಕ್ಷಮಿಸುವುದಾದರೆ நீங்கள் மற்றவர்களை மன்னிப்பீர்கள் என்றால் ಕರ್ತನು ನಿನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸ್ತಾನೆ. கர்த்தர் உங்களை மன்னிப்பார். ಯಾಕೆ ಕ್ಷಮಿಸಬೇಕು? ஏன் மன்னிப்பார்? ಕ್ಷಮಿಸುವುದರಿಂದಲೇ ನಿನಗೆ ಬಿಡುಗಡೆ. மன்னிப்பது நிமித்தம் கர்த்தர் உங்களை ನಿನ್ನ விடுதலை ಹೃದಯದಲ್ಲಿ ಗಾಯ ಇಟ್ಟುಕೊಂಡು உங்களுடைய இருதயத்திலே காயங்களை வைத்து ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬರುವುದಾದರೆ கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது ನಿನಗೆ ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಕೊಡೋಣ. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க மாட்டார். ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಗಾಯವನ್ನು ಇದುವರೆಗೂ ಇಟ್ಕೊಂಡು ಶುರು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ. உங்களுடைய இருதயத்திலே அநேக காயங்களை வைத்து வாழ்ந்து ನೀನು கொண்டிருக்கிறீர்கள். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲೂ நீங்கள் ஜெபிக்கிற நேரங்களிலும் ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಬರುವಾಗಲೂ தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ உன்னுடைய இருதயத்தில் ಗಾಯವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು அந்த ಬಂದಿದ್ದೀಯಾ. காயத்தை வைத்துக் கொண்டு வருகிறார். ಇದುವರೆಗೂ ನಿನಗೆ ಕ್ಷಮಿಸಿಲ್ಲ. இன்றைக்கும் நீங்கள் மன்னிக்கவில்லை. ನಿನ್ನ ಹೃದಯ உன்னுடைய இருதயம் ಆ ಒಂದು ಕಾರ್ಯದಿಂದ ಬಾಧಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து ಎಂದು வாழ்க்கப்பட்டிருக்கிறது. ನೀನು ಕ್ಷಮಿಸುವುದಾದರೆ நீ வாழ்ವ என்றால் ಇಂದು ನೀನು ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕಾಣ್ತೀಯ. இன்றைக்கு நீ விடுதலை பெற்றுக் கொள்ளும் போது ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா, ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ உன்னுடைய வாழ்க்கையில ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ விடுதலை பெற்றுக் கொள்ளும் போது ಸಿದ್ಧವಾಗಿರುವುದಾದರೆ நீ ஆயத்தமாயிருப்ப என்றால் ನೀನು நீ ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿರುವ ಗಾಯವನ್ನು ತೆಗಿಬೇಕು. உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற கசப்பை எடுத்து போட வேண்டும். ಅಂತವರು ಬಹಳ ಮಂದಿ ಇದ್ದೀರಾ. அப்படிப்பட்டவர்கள் அநேக பேர்கள் இருக்கிறார்கள். ಹೃದಯದಲ್ಲಿ ಗಾಯ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೀರಾ. உன்னுடைய இருதயத்திலே காயங்களை வைத்திருக்கிறீர்கள். ಇನ್ನು ಅದನ್ನ ತೆಗೆದಿಕ್ಕಾಗಿಲ್ಲ. இன்னும் அதை எடுத்துக்கொள்ள முடியாமல் இருக்கிறீர்கள். ಅಂತ ಜನಗಳು ಇವತ್ತು ಕೈ ಎತ್ತುವುದಾದರೆ, அப்படிப்பட்ட ஜனங்கள் உங்களுடைய கரங்களை மேலே உயர்த்தி ನೀವು ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡುವುದಾದರೆ உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள். ದೇವರು ಇವತ್ತು ಬಿಡುಗಡೆ ಕೊಡಿ. கர்த்தர் இன்றைக்கு விடுதலை கொடுக்க போகிறார். ಒಂದು ನಿಮಿಷಗಳು ಅದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ.
ஒரு நிமிஷம் அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ಯಾರ ಹೃದಯದಲ್ಲಿ ಗಾಯಗಳಿದೆ, யாருடைய இருதயத்திலே காயங்கள் இருக்கிறது, ಎರಡು ಕೈಗಳನ್ನ ಮೇಲೆತ್ತಿದವರಾಗಿ, யாரெல்லாம் கரங்களை மேலே உயர்த்தி இருக்கிறீர்களோ, ಗಂಡನ ಮೇಲಾಗಿರ್ಬೋದು, ஒரு கணவன் மேல, ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳ ಮೇಲಾಗಿರ್ಬೋದು, மனைவி பிள்ளைகள் மேல, ಪಕ್ಕದವರಾಗಿರ್ಬೋದು, அக்க பக்கமா ಅಣ್ಣ இருக்கலாம், ತಮ್ಮಂದಿರಾಗಿರ್ಬೋದು, அந்த சகோதரன் மேல இருக்கலாம், ಅಕ್ಕ ತಂಗಿದಾಗಿರ್ಬೋದು, சகோதர சகோதரி மேல ಕೆಲಸದ இருக்கலாம், ಜಾಗದಲ್ಲಾಗಿರ್ಬೋದು, வேற ஸ்தலத்தில் இருக்கலாம், ಸಭೆಯಲ್ಲಾಗಿರ್ಬೋದು, சபையில இருக்கலாம், ಎಲ್ಲೇ ಆಗಿದ್ದರು எந்த இடத்துல இருந்தாலும் ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಗಾಯ ಇರುವುದಾದರೆ, உங்களுடைய இருதயத்திலே கசப்பு இருக்கும் என்றால், ಇವತ್ತು ನಿನ್ನ ಹೃದಯದಿಂದ ನೀನು ಮಾತನಾಡಿ ಹೇಳುವುದಾದರೆ, உங்களுடைய இருதயத்திலே பார்த்து நீங்கள் சொல்வீர்கள் ಒಪ್ಪಿಸಿ என்றால், ಕೊಡುವುದಾದರೆ, நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் ಕರ್ತನು என்றால், ಇವತ್ತು ನಿನಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡಲಿಕ್ಕೆ கர்த்தர் இன்றைக்கு விடுதலை கொடுக்க ಅಂತ வல்லவராயிருக்கிறார். ವ್ಯಕ್ತಿಗಳು ನಿಮ್ಮ ಎರಡು ಕೈಗಳನ್ನ ಮೇಲೆ அப்படிப்பட்டவர்கள் உங்களுடைய கரங்களை மேலே ನಾನು எடுத்து ಅವರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇನೆ. அதற்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். Thank you, Jesus, Lord. நன்றி ஆண்டவரே. ನೇರವಾದ ಕೈಗಳನ್ನ ಎತ್ತರಿ. மேலே உங்களுடைய கரங்களை உயர்த்துங்க. ಈ ಒಂದು ದಿವಸದಲ್ಲಿ, இந்த நாளிலே ಈ ಒಂದು ಗಾಯದಿಂದ ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಕೊಡ್ತಾ இந்த ಇದ್ದಾನೆ. காயத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். ರಿಕಲಬೋ ಶಂದಲರಬಡಲರಬ. ರಿಕಂದಲರಮೌನ ಶಂದಲರಬ. ಯಾರ್ಯಾರು ಹೃದಯ ಪೂರ್ವಕವಾಗಿ ತಮ್ಮ ಕೈಗಳನ್ನ ಮೇಲೆತ್ತಿದವರಾಗಿ, யாரெல்லாம் ஆண்டவரೇ இருதயம் முழுவதுமாக கரங்களை மேலே உயர்த்தி ತಮ್ಮ இருக்கிறார்கள், ಹೃದಯದ ಗಾಯವನ್ನು ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவருடைய இருதயத்தின் காயங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள், ಆ ನೋವನ್ನ ನಿನ್ನ ಮುಂದೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த நோயை உன்னிடத்துல சொல்லுகிறார்களோ, ಅಂತವರನ್ನ ಕ್ಷಮಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த மனுஷனை ಈ மன்னிக்கிறார்களோ, ಕ್ಷಣದಲ್ಲಿ இந்த நேரத்தில் ಅವರಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡು, அவர்களுக்கு விடுதலை கொடுங்க, ಬಿಡುಗಡೆ ಕೊಡು. அவர்களுக்கு விடுதலை கொடுங்க, ಅವರ ಪಾಪಗಳನ್ನ ಮನ್ನಿಸು, அவர்களுடைய பாவங்களை மன்னியோ, ಅವರ ಮೇಲಿರುವ ಶಾಪವನ್ನು ಮನ್ನಿಸು. அவருடைய சாபங்களை மன்னியோ, ನಜರೇತಿನ ಯೇಸುವಿನ நசரேயனாகிய ನಾಮದಲ್ಲಿ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ಈ ಗಾಯದಿಂದ ಉಂಟಾದಂತ இப்படியாப்பட்ட வியாதியிலிருந்து உண்டாகப்பட்ட ಎಲ್ಲಾ ವ್ಯಾಧಿಗಳು, எல்லா வியாதிகளையும், ಎಲ್ಲಾ ಕಷ್ಟಗಳು, எல்லா கஷ்டங்களையும், ಎಲ್ಲಾ ಬೇರೆಗಳು எல்லா வேதனைகளையும் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ಈಗಲೇ இப்பொழுது ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿ. விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும். ನಿನ್ನ ಶಕ್ತಿ ಬಿಡುಗಡೆ ಆಗಲಿ. தேவனுடைய வல்லமை விடுதலையாக்கப்படுகிறது. ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನ ಮುಟ್ಟು ದೇವರೇ. ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. ಎಲ್ಲರನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡು. எல்லாரையும் விடுதலையாக்குங்க. ಎಲ್ಲರನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡು. எல்லாரையும் விடுதலையாக்குங்க. ನಿನ್ನ ಶಕ್ತಿ ಹೊರಡಲಿ. வல்லமை வரட்டும் ராஜா. ನಿನ್ನ ಶಕ್ತಿ ಹೊರಡಲಿ. உங்களுடைய வல்லமை புறப்படட்டும். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ இயேசுவின் நாமத்தினாலே ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಬಿಡುಗಡೆ ಕೊಡು. ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுங்க. ಒಬ್ಬರನ್ನು ಬಿಡದಂತೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡು. ஒவ்வொருவரும் விடாதபடிக்கு விடுதலை கொடுங்க. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ இயேசு ಬಿಡುಗಡೆ கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. ಯೇಸುವಿನ ನಾಮದ ತಂದೆ. இயேசுவின் நாமத்தினாலே தந்தி. ಆಮೆನ್. ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ಇವತ್ತು ಬಿಡುಗಡೆ உங்களுடைய ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. வாழ்க்கையில இன்றைக்கு விடுதலை ನಿನ್ನ கொடுத்திருக்கிறார். ಹೃದಯದ ಗಾಯದಿಂದ ಉಂಟಾದ ವ್ಯಾಧಿ நாளுக்கு உண்டான வியாதியிலிருந்து ಇವತ್ತು ದೇವರು ಬಿಡುಗಡೆ கர்த்தர் ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. இன்றைக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். ದೇವರು கர்த்தர் ಒಳ್ಳೆಯವರಾಗಿದ್ದಾರೆ. நல்லவராயிருக்கிறார். ಮುಂದಿನ ವಾಕ್ಯವನ್ನು ಓದ್ಕೊಳ್ಳೋಣ. நாம் மறுபடியும் இந்த வசனத்தை வாசிப்போம். ಆತನ ಈ ಕೆಲಸ ಮಾಡಿದವಳನ್ನು ಕಾಣಬೇಕೆಂದು ಸುತ್ತಲೂ ನೋಡುತ್ತಾ ಇರಲಾಗಿ, ಹಾ. ಆ ಹೆಂಗಸು ತನಗಾದದನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡು ಅಂಜಿ ನಡುಗುತ್ತಾ ಬಂದು ಆತನಿಗೆ ಅಡ್ಡ ಬಿದ್ದು ಇದ್ದ ಸಂಗತಿಯನ್ನೆಲ್ಲ ಹೇಳಿದಳು. ಆತನು ಆಕೆಗೆ, ಮಗಳೇ, ನಿನ್ನ ನಂಬಿಕೆಯೇ ನಿನ್ನನ್ನು ಸ್ವಸ್ಥ ಮಾಡಿತು, ಸಮಾಧಾನದಿಂದ ಹೋಗು, ನಿನ್ನನ್ನು ಕಾಡಿದ ರೋಗ ಹೋಗಿ ನಿನಗೆ ಗುಣವಾಗಲಿ ಎಂದು ಹೇಳಿದನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಇದೇನು ಗೂಢಾರ್ಥ ಅಂದ್ರೆ, இது அர்த்தம் என்னவென்றால் 12 ವರ್ಷದಿಂದ 12 வருடமாக ಹಣವನ್ನ ಕೊಟ್ಟು பணத்தை செலவழித்து ನನ್ನ ಬಿಡುಗಡೆ ಆಗ್ತದೆ ಎಂದುಕೊಂಡಳು. விடுதலை ஆகும் என்று நினைத்தால் ಹಣವನ್ನು ಕೊಟ್ಟು ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ. பணத்தை கொடுத்து விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ಅವಳ ನಂಬಿಕೆ, அவளுடைய விசுவாசம் ಅವಳ 12 ವರ್ಷದ ರೋಗವನ್ನ, அவளுடைய 12 வருடமாக பாதித்த ரோகத்தை ಕ್ಷಣ ಮಾತ್ರದಲ್ಲಿ ನೀಗಿಸಿ ஒரே நிமிடத்தில் கர்த்தர் விடுதலை கொடுத்தார். ಕರ್ತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ கர்த்தருடைய சமூகத்தில் ನೀನು ಹಣವನ್ನ ಕೊಟ್ಟು நீங்க பணத்தை கொடுத்து ನೀನು ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. ಅದ್ಭುತವನ್ನು ಕಾಣಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. ಎಷ್ಟೋ ಜನಗಳು எத்தனையோ பேர்கள் ಹಣವನ್ನು ಕೊಡುವುದಾದರೆ, பணத்தை கொடுப்பார்கள் என்றால், ಕಾಣಿಕೆಗಳು ಕೊಡುವುದಾದರೆ, காணிக்கு கொடுப்பார்கள் என்றால், ಧರ್ಮಭಾಗ ಕೊಡುವುದಾದರೆ தசம பாகத்தை கொடுப்பார்கள் ನಿನ್ನ என்றால், ರೋಗವು ವಾಸಿ ಆಗ್ತದೆ. ஓ ரோகம் உங்களுக்கு வாசியாகும் என்று. ಆದರೆ ஆனால் ಕರ್ತನ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ನೀನು ನಂಬುವುದಾದರೆ நீ விசுவாசித்தால் ನಿನ್ನ ಎಲ್ಲಾ ರೋಗದಿಂದ, உன்னுடைய எல்லா வியாதியிலிருந்து ಎಲ್ಲಾ ಶಾಪದಿಂದ எல்லா
ಆಪತ್ತಿನಿಂದ ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಕೊಡ್ತಾನೆ. ಕರ್ತರು ಬಿಡುಗಡೆ ಆக்குகிறார். சபைக்கு ಯಾಕೆ ಕಾಣಿಕೆ ಕೊಡಬೇಕು? எதற்காக காணிக்கை கொடுக்க வேண்டும்? ಯಾಕೆ ದಶಮಭಾಗ ಕೊಡಬೇಕು? எதற்கு தசமபாகத்தை கொடுக்க வேண்டும்? காரணம் ಇಷ್ಟೇ. இப்படித்தான் ಸಭೆಯ ಕೊರತೆಗಳು ಏನಿದವೋ, சபைக்குள்ளே இருக்கிற எல்லா விதமான குறைபாடுகள் ಕಾಣಿಕೆ ದಶಮಭಾಗದಿಂದ நீங்கள் கொடுக்கிற காணிக்கை தசமபாகத்தின் மூலம் ಹೀಗೆ ಹೋಗುತ್ತೆ, இப்படியே நீங்கி போகிறது. ಆದರೆ ஆனால் ಇನ್ನು ರೋಗ ಅಲ್ಲ, உன்னுடைய வியாதி அல்ல. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ದೇವರ ವಾಕ್ಯ ಒಂದು ಕಡೆ ಇರ್ತದೆ, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ನನ್ನ ಆಲಯವನ್ನ உன்னுடைய ஆலயத்தை ಬರಿದು ಮಾಡಕ್ ಹೋಗಬೇಡಿ. நீங்கள் வெறுமையாக்காதீர்கள். ಯಾಕೆ ಅಂದರೆ ஏனென்றால் ಅದು ದೇವರ ಆಲಯ, அது தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. ದೇವರು தேவன் ಮಹಿಮೆ ಪಡುವ ಸ್ಥಳ, மகிமைப்படுகிற ஒரு இடமா இருக்கிறது. ದೇವರು ಮಹಿಮೆ ಪಡುವ ಸ್ಥಳವನ್ನ மகிமைப்படுகிற இடத்தை ನೀನು ಕೊರತೆಯಲ್ಲಿ ಇಡುವುದಾದರೆ, நீங்கள் குறைகளை சொல்வீர்கள் என்றால் ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕೊರತೆ உங்களுடைய ಇರ್ತದೆ. வாழ்க்கையில குறைகள் காணப்படும். ದೇವರ ಆಲಯವನ್ನ தேவனுடைய ஆலயத்தை ಕೊರತೆನ ನೀಗಿಸುವುದಾದರೆ, குறைகளை நீக்குவீர்கள் என்றால் ನಿನ್ನ ಕೊರತೆನ உங்களுடைய ನೀಗಿಸುತ್ತದೆ. குறைகளை கர்த்தர் நீக்க வல்லவராயிருக்கிறார். ಕೊಡಲೇಬೇಕು ಅಂತಲ್ಲ, நீங்கள் கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் ದೇವರ இல்லை. ವಾಕ್ಯ ಒಂದು ಕಡೆ ಇರ್ತದೆ. கர்த்தருடைய வசனம் ஒரு பக்கம் சொல்லுகிறது, ನೀನು ನಿಜವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವುದಾದರೆ, நீ உண்மையாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்றால் ಬಲವಂತದಿಂದನೋ நீங்கள் ದುಃಖದಿಂದಲೋ வருத்தத்தோடு ಅಲ್ಲ, இல்ல, ನೀನು ಸಂತೋಷವಾಗಿ நீங்க ಕೊಡಬೇಕು. சந்தோஷமாய் கொடுக்க வேண்டும். ಅದಕ್ಕಾಗಿನೇ அதற்காகவே ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ನಾನು ಹೇಳಿದೆ, கடந்த வாரம் நான் ஒரு வார்த்தையை சொன்னேன். ನಾನು ಎಲ್ಲಾರ್ದು ಯಾರ್ಯಾರು ಏನ್ ಕೊಡ್ತೀರ ಅಂತ ಕೇಳೋದಿಲ್ಲ, யார் என்னென்ன கொடுக்கிறார்கள் என்று கேட்பதில்லை. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಬಂದ ಕ್ಷಣ ஜெபிக்க வரும்போது ನೀನು நீங்கள் ಹೇಳಿದ್ರೆ ಸಾಕು. சொன்னால் போதும். ಎಷ್ಟು ಜನ ಬಂದ್ರು, எத்தனை பேர்கள் வந்தார்கள்? ಸ್ವಲ್ಪ ಮಂದಿ ಹೇಳಿದ್ರು, சில பேர் சொன்னார்கள், ಸ್ವಲ್ಪ ಮಂದಿ ಬಿಟ್ರು. சில பேர்கள் விட்டு போனார்கள். ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಅಂತ ದೇವ್ರು ನಿಮ್ಮನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡೋದು ಬಿಡೋದಿಲ್ಲ. கொடுக்கலே என்று கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காமல் போவதில்லை. ಕರ್ತನ ನೋಡ್ತಾನೆ, கர்த்தர் பார்க்கிறார், ನಿನ್ನ ಮನೆಯನ್ನು ನೋಡ್ತಾನೆ, உங்கள் வீட்டை ನಿನ್ನ பார்க்கிறார், ಬೀರನ ನೋಡ್ತಾನೆ, உங்களுடைய பீரோவை பார்க்கிறார், ನಿನ್ನ ಯಾನಿಟಿ ಬ್ಯಾಗ್ ಅನ್ನ ನೋಡ್ತಾನೆ, உங்களுடைய வேனிட்டி பேக்கை ನಿನ್ನ பார்க்கிறார், ಪರ್ಸ್ ಅನ್ನ ನೋಡ್ತಾನೆ. உங்களுடைய பர்ஸை பார்க்கிறார். ಅದರಲ್ಲಿ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ அதுல இல்லை என்றால் ದೇವರು கர்த்தர் ನಿನ್ನನ್ನು ತುಂಬಿಸ್ತಾನೆ. கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். ಅದರಲ್ಲಿದ್ದು அதுல இருந்து ನೀನ್ ಕೊಳ್ಳಿಲ್ಲ ಅಂದ್ರೆ நீங்கள் கொடுக்காமல் இருப்பீர்கள் என்றால் ಎಷ್ಟಿದ್ಯೋ எவ்வளவு ಇರುತ್ತೆ, அதே இருக்கும். ಅದ್ರ ಮೇಲ್ಪಟ್ಟು அதற்கு மேலாக ಹೋಗೋದಿಲ್ಲ. அதற்கு மேலாக போவதில்லை. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ನಾವು ಮನುಷ್ಯನಿಗೆ ಮರೆ ಮಾಡಬಹುದು, நாங்கள் மனுஷனுக்கு மறைவாக வைக்கலாம், ದೇವರಿಗೆ ಮರೆ ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. தேவனுக்கு மறைத்து வைக்க முடியாது. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, கர்த்தர் சொல்லுகிறார், 12 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ 12 வருடத்துக்கு ಈ முன்பு ರಕ್ತ ಕುಸುಮ ರೋಗಿ இந்த ரத்த போக்கினால் பாதிக்கப்பட்ட ದುಡ್ಡನ್ನ ಕೊಟ್ಟಿ பணத்தை செலவழித்து ಬಿಡುಗಡೆಯನ್ನು ನೋಡಿದ್ರು, விடுதலை பார்த்தா ಪ್ರಯೋಜನ ಆಗಲಿಲ್ಲ. ஆனால் பிரயோஜனம் இல்லை. ಯೇಸುವಿನ ಸಮಾಚಾರ ಕೇಳಿದ್ರು, இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை கேட்டால் ದುಡ್ಡು ಕೊಡೋಣಂದ್ರೆ ದುಡ್ಡಿಲ್ಲ ಅವ್ರ ಹತ್ರ. பணம் கொடுப்பேன் என்றால் ಇವರು ದುಡ್ಡು ಏನಾದ್ರು ಕೇಳಬಹುದೇನೋ, இயேசு கிறிஸ்துவ பணம் கேட்பான் என்று நினைத்தார். ಇವಳು ಯಾಕೆ ಬಟ್ಟೆನ ಮುಟ್ಬೇಕು ಅಂದ್ಕೊಂಡರು? ஏன் அந்த வஸ்திரத்தை தொட வேண்டும் என்று நினைத்தாலும் ಕಾರಣ ಇಷ್ಟೇ, காரணம் இவ்வளவுதான். 12 ವರ್ಷದಿಂದ 12 வருடமாக ತನ್ನ ಹತ್ರ ಇದ್ದದ್ದನ್ನೆಲ್ಲವನ್ನ தன்னிடத்தில் இருந்த எல்லாமே ಕಳ್ಕೊಂಡಿದ್ದಾನೆ. காணாமல் போட்டார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮುಂದೆ ಹೋಗುದಾದ್ರೆ இயேசு கிறிஸ்துக்கு முன்னதாக போகும்போது ಆತನು ಎಲ್ಲಿ ಕೇಳ್ತಾನೋ ಎಂಬುದಾಗಿ அவர் எங்க கேட்பாரோ என்று நினைத்தாள். ಯಾಕೆ ಆಲೋಚನೆ ಬಂತು? ஏன் அந்த யோசனை? ಆಕೆ ರೋಗದಲ್ಲಿ ಬಿದ್ದಾಗ அவள் வியாதியில இருக்கும்போது ಎಲ್ಲಾರು ಬಂದು எல்லாரும் வந்து ಹಣವನ್ನ ಕೇಳಿದ್ರೆ ಹೊರತು பணத்தை கேட்டார்களே ಪರಿಹಾರ ಕೊಡ್ಲಿಲ್ಲ. எந்த ஒரு பரிகாரமும் கொடுக்கவில்லை. ಅವನ ಒಳಗೆ ಆಲೋಚನೆ ಬಂತು, அவளுக்குள் ஒரு யோசனை வந்து ಇವತ್ತಿ ಕೇಳೋದಾದ್ರೆ இன்று கேட்கும்போது ನನ್ನ ಹತ್ರ ಎಲ್ಲಿದೆ ದುಡ್ಡು ಕೊಡಕ್ಕೆ? என்னிடத்துல என்ன இருக்கு பாரு. ಅದಕ್ಕೆ ತನ್ನ ಒಳಗೆ ಆಲೋಚನೆ ಮಾಡಿಕೊಂಡು அவளுக்குள் ஒரு யோசனையை ನಾನು சிந்தித்தார். ಅದರ ಉಳುಪನ್ನ ಮುಟ್ಟಿದ್ರೆ நான் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்டால் ಅವಳ போதும் ಗುಣ ಆಗ್ಬೋದು. நான் குணம் பெறுவேன். ತನ್ನ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು அவளுடைய நம்பிக்கை வைத்து ಆಲೋಚನೆಯಿಂದ அவள் யோசனை ಒಂದೇ ಮನಸ್ಸಿನಿಂದ ஒரே மனதோடு ಒಂದು ಮುಟ್ತಾಳೆ, கர்த்தருடைய வஸ்திரத்தை தொட்டாள். ಗುಣವನ್ನು ಹೊಂದ್ಕೊಂಡು அவள் சுகத்தை பெற்றுக் கொண்டாள். ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. அல்லேலூயா. ಅವಳು ಯಾಕೆ ಉಡುಪನ್ನ ಮುಟ್ಟಿದ್ರಂದ್ರೆ அவள் ஏன் வஸ்திரத்தை தொட்டாள் என்றால், 12 ವರ್ಷದಿಂದ ಕೇಳಿದ್ದಾಳೆ. 12 வருஷமாக கேட்டதே கேட்டாள். ಗುಣ ಆಗ್ಬೇಕು ಅಂದ್ರೆ இன்னும் அவள் சுக பெறுவாள் என்றாள். 1001 ಕೊಡು. 1001 1001 10,001 ಕೊಡು. 10,001 ரூபாய் கொடு. 1 ಲಕ್ಷ ಕೊಡು. 1 லட்சத்தி கொடு.
ಬರೋರೆಲ್ಲ ಕೇಳಿದ ನಿಮಿತ್ತವಾಗಿ வருகிறவர்களெல்லாம் கேட்டு கேட்டு நிமித்தம் ಬೇಸತ್ಬಿಟ್ಲು. அவள் மனசென்று போனாள். ಈತನು ಕೇಳುವುದಾದರೆ ஓ இயேசுவோ கேட்பார் என்றால் ನಾನು ಎಲ್ಲಿಂದ ಕೊಡ್ಲಿ ಅಂತ நான் ನೋಡ್ತಾಳೆ. எங்கிருந்து போவேன் கொடுப்பதற்கு? ಆಗ ஆனால் ಆಕೆ ಒಳಗಡೆ ಬಂದದ್ದು ಒಂದೇ ಒಂದು ಆಲೋಚನೆ. அவளுக்குள் வந்த ஒரே ஒரு யோசனை, ನಾನು ಆತನ ಉಡುಪನ್ನ ಮುಟ್ಟಿದ್ರೆ நான் அவள் ವಸ್ತ್ರத்தை தொட்டால், ನನಗೆ ಗುಣ ಆಗುತ್ತೆ. அவள் ವಸ್ತ್ರத்தை தொட்டால் நான் சுகப்படுவேன். ಇದುವರೆಗೂ ಕಾಣದಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಅವಳು ಕಾಣ್ತಾಳೆ. இதுவரைக்கும் பார்க்காத ஒரு நபரை அவள் பார்க்க போகிறாள். ಆ ವ್ಯಕ್ತಿ அந்த ஒரு நபர் ದುಡ್ಡಿಗಾಗಿ ಅಲ್ಲ, அவர் பணத்திற்காக அல்ல, ಹಣಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ, பணத்திற்காக அல்ல, ಬೆಳ್ಳಿ ಬಂಗಾರಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ, பொண்ணு வெள்ளிக்காக அல்ல, ನೀನ್ ಏನ್ ಕೊಡ್ತೀಯ ಅನ್ನೋದಲ್ಲ, நீ எதை கொடுக்கிறாய் என்றல்ல, ನೀನ್ ಏನ್ ನಂಬಿಕೆ ಇಡ್ತೀಯ நீ ಅನ್ನೋದಲ್ಲ. என்ன விசுவாசிக்கிறாய் ಆ என்று ನಂಬಿಕೆ அந்த விசுவாசம் ನಿನ್ನ ಎಲ್ಲಾ வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க போகிறது. Hallelujah. அல்லேலூயா. ಎಷ್ಟೋ ಸೇವಕರುಗಳು எத்தனையோ ஊழியக்காரர்கள் ಹೇಳ್ತಾರೆ, சொல்லுகிறார்கள், ಹಣವನ್ನ ಕೊಡು, பணத்தை கொடு, ನೀನ್ ಹಿಂಗ್ ಮಾಡು. நீ இப்படி செய். ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ದೇವರು ಏನು ಹೇಳಿಲ್ಲ ಆತರ. சத்தியமே வேதத்தில் அப்படி ஒண்ணுமே சொல்லவில்லை. ಆದ್ರೆ ದೇವ್ರು ಹೇಳಿದ್ರು ಒಂದೇ ಒಂದು, கர்த்தர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, ದೇವ್ರು ಕೊಡೋದು ದೇವ್ರು ಕೊಡು, தேவனுக்கு கொடுக்க வேண்டியது தேவனுக்கு கொடு, ಗೌರ್ಮೆಂಟ್ಗೆ ಕೊಡೋದು ಗೌರ್ಮೆಂಟ್ ಕೊಡು, சர்க்காரத்துக்கு கொடுக்கிறதே அதுக்கு கொடுங்கள் என்று. ಅಷ್ಟೇ. அவ்வளவுதான். ಬೇರೆ ಏನು ಹೇಳಿಲ್ಲ ದೇವರು. மிக அதிகமாக எதுவும் சொல்லவில்லை. ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ಹೇಳ್ತದೆ, ஒரு இடத்துல சொல்லுகிறார், ಯೇಸು ಸ್ವಾಮಿ இயேசு சுவாமி ಕಾಣಿಕೆ ಉಂಡಿ ಮುಖದಲ್ಲಿ காணிக்க போடுகிற இடத்துல ಕೂತಿರ್ತಾರೆ. அங்க உட்கார்ந்து பார்க்கிறார். ಎಲ್ಲಾ ಜನಗಳು எல்லா ஜனங்களும் ಏರವಾಗಿ ಆಗ್ತಾರೆ. அநேக காணிக்கையை ಆದ್ರೆ போடுகிறார்கள். ಒಂದು ವಿಧವೆ ಮಾತ್ರ ஆனால் ஒரே ஒரு விதவை ತನಗಿದ್ದಂತ 2 ಕಾಣಿಯನ್ನ தனக்கு இருக்கிற 2 நாணயத்தை ಹಾಕ್ತಾಳೆ. அந்த காணிக்கை பெட்டியில போடுகிறார். ಆಗ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನೋಡ್ತಾರೆ, ஆனால் இயேசு சுவாமி பார்க்கிறார். ತನ್ನ ಶಿಷ್ಯರ ಕಡೆಗೆ ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், ನಿಮಗೆ ನಿಜವಾಗಿ ಹೇಳ್ತೀನಿ, நான் உங்களுக்கு உண்மையாகவே சொல்லுகிறேன், ಇಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲರಿಗಿಂತ இங்க இருக்கிற அநேக பேர்களை விட ಈ ವಿಧವೆ இந்த விதவை ಹೆಚ್ಚಾಗಿ ಹಾಕಿದ್ದಾಳೆ. அதிகமாய் இவர் போட்டாள். ಯಾಕೆಂದ್ರೆ ஏனென்றால் ಯೇಸು இயேசு ಈ ವಿಧವೆ ಹಾಕುವಂತ ನಾಣ್ಯವನ್ನು ನೋಡಿದ್ರು. இந்த விதவை போட்ட அந்த ஒரு நாணயத்தை பார்த்தார். ತನ್ನ ಆತ್ಮದಲ್ಲಿ தன்னுடைய ஆவிக்குள் ಇವಳ ಮನೆಯಲ್ಲಿ ಇದೆಯೋ ಇಲ್ವೋ ಎಂಬುದನ್ನು ನೋಡಿದ್ರು. அவளுடைய வீட்டுக்குள் இருக்கிறதா இல்லை என்று ಅವಳ பார்த்தார். ಸೆರಗಿನಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡಿರೋ ಇಲ್ವಾ ಅಂತ ನೋಡಿದ್ರು. அவளுடைய வஸ்திரத்தில் இருக்கிறதா இல்லை என்று பார்த்தாள். ಇರ್ಲಿಲ್ಲ. ஒன்றுமே இல்லை. ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ஆனா தேவன் சொன்னார், ಇವಳಿಗೆ ಇದ್ದಿದ್ದೆ 2 ನಾಣ್ಯ, இவளுக்கு இருந்தது 2 நாணயம், ಇವಳ ಜೀವನಕ್ಕೆ ಬೇಕಾಗಿದೆ 2 ನಾಣ್ಯ, அவளுடைய வாழ்க்கைக்கு வேண்டியது 2 நாணயம், ಎಲ್ಲವನ್ನ ಕೊಟ್ಟಿಬಿಟ್ಟರು. எல்லாமே கொடுத்தார். ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಎಲ್ಲಾರು ಬಂದು ஆனால் இங்க எல்லாரும் வந்து ನಮಗೆ ಸಾಕಾಗಿ ಮಿಕ್ಕಿದ್ದನ್ನ தங்களுக்கு வேண்டி நிச்சயமான ಕೊಟ್ರು. கொடுத்தார்கள். ಪ್ರಯೋಜನವಾಗಲಿಲ್ಲ. ஆனாலும் பிரயோஜனமாகவில்லை. ಈ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ದೇವರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ இந்த ಅಂದ್ರೆ, வார்த்தையின்படி கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், ನೀನು நீங்கள் ಯಾವ ರೀತಿ ಕೊಡುವುದನ್ನ ದೇವರು ನೋಡ್ತಾನೆ. எந்த ஒரு முறைப்பாடிலே கொடுக்கிறீர்கள் என்று அவர் பார்க்கிறார். ದುಃಖದಿಂದಲೋ ಬಲತ್ಕಾರದಿಂದಲೋ துக்கத்தோடோ ஒரு பலக்காரத்தோடோ ಅಲ್ಲ, அப்படி என்ன, ನೀನ್ ಏನೇ ಕೊಡು, நீங்கள் எதை கொடுத்தாலும் ನೀನು ಒಂದು ನಾಣ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟರು நீங்கள் ஒரு நாணயத்தை கொடுக்கும்போது ಹೃದಯಪೂರ್ವಕವಾಗಿ நீங்கள் மனப்பூர்வமா ಕೊಡುವುದಾದರೆ நீங்கள் ಮಾತ್ರವೇ கொடுக்கும் போது மாத்திரம் ನಿನ್ನನ್ನು ದೇವರ ಆಶೀರ್ವಾದ. கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். 35ನೇ ವಚನವನ್ನು ನೋಡೋಣ. 38 வசனத்தை வாசிப்போம். 35. 35. ಇನ್ನೂ ಮಾತನಾಡುತ್ತಿರುವಲ್ಲಿ ಆತನು ಇನ್ನೂ ಮಾತನಾಡುತ್ತಿರುವಲ್ಲಿ ಸಭಾಮಂದಿರದ ಅಧಿಕಾರಿಯ ಕಡೆಯವರು ಬಂದು, ಸಭಾಮಂದಿರ ಅಧಿಕಾರಿ ಕಡೆಯವರು ಬಂದು, ನಿನ್ನ ಮಗಳು ತೀರಿ ಹೋದಳು, ಆ ಇನ್ನೇಕೆ ಗುರುವಿಗೆ ತೊಂದರೆ ಕೊಡುವುದು ಅಂದರು. ಆ ಅವರು ಆಡಿದ ಮಾತನ್ನು ಯೇಸು ಲಕ್ಷ್ಯ ಮಾಡದೆ ಸಭಾಮಂದಿರದ ಅಧಿಕಾರಿಗೆ ಆ ಅಂಜಬೇಡ, ಅಂಜಬೇಡ, ನಂಬಿಕೆ ಮಾತ್ರ ಇರಲಿ ಎಂದು ಹೇಳಿದನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಕರ್ತನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, கர்த்தர் சொல்கிறார், ಸಭಾಮಂದಿರದ ಅಧಿಕಾರಿಗಳ ಒಬ್ಬ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. அந்த சபைக்கு தலைவராயிருக்கிறவனிடத்திலிருந்து ஒருவன் வருகிறான். ನಿನ್ನ ಮಗಳು ಸತ್ತೋದ್ಲು. உங்களுடைய மகள் மரித்து போனாள். ಎಷ್ಟೋ ಜನ ಜೀವಿತದಲ್ಲಿ எத்தனையோ பேர்களுடைய வாழ்க்கையில ಸಂತೋಷ ಸಮಾಧಾನ ಅನ್ನುವಂಥದ್ದು, சந்தோஷம் சமாதானம் என்பது, ಆರೋಗ್ಯ ಅನ್ನುವಂಥದ್ದು நல்ல ஒரு ஆரோக்கியம் என்பது ಸತ್ತು ಹೋಗಿದೆ. செத்து கிடக்கிறது. ಆದರೆ ஆனால்
ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಅಂದುಕೊಳ್ಳಬೇಕಾಗಿರೋದು, உங்களுடைய இருதயத்தில் சொல்லிக் கொள்ள வேண்டியது, ನನ್ನ ದೇವರ ಕೈಲಿ ಇದು ಬದುಕಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ, என்னுடைய கர்த்தரால இதை உயிர்ப்பிக்க ಜೀವನ முடியும், ಕೊಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஜீவனை கொடுக்க அவரால முடியும். ಅದಕ್ಕೆ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, அதற்காக கர்த்தர் சொல்லுகிறார், ನಾವು ಕಲಿಬೇಕಾಗಿರೋದು ಒಂದೇ ಒಂದು, நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்று. ಈ ವಾಕ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ இந்த வார்த்தையின் மூலமாக ಅಪನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುವ ಮಾತುಗಳನ್ನ அவிசுவாசமாய் பேசுகிற வார்த்தைகளை ಲಕ್ಷ್ಯ ಕೊಡಕೂಡದು, நாம் செவி கொடுக்க கூடாது. ಯೇಸು ಹೇಳ್ತಾನೆ, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ಆ ಸಭಾ ಮಂದಿರದ ಅಧಿಕಾರಿಗೆ அந்த சபை தலைவனுடைய நபனுக்கு ನಂಬಿಕೆ ಮಾತ್ರ ಇರಲಿ, நம்பிக்கை விசுவாசம் மாத்திரம் இருக்கு, ಅಂಜಬೇಡ. நீ அவிசுவாசம் கொள்ளாது. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹೇಳಿದ ನಿಮಿತ್ತವಾಗಿ சொன்ன வார்த்தையின் நிமித்தம் ಆ ಸಭಾ ಮಂದಿರದ ಅಧಿಕಾರಿ அந்த தேவாலயத்தின் தலைவன் ನಂಬಿಕೆ ಇಡ್ತಾ ಇದ್ದಾನೆ, விசுவாசிக்கிறான். ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ விசுவாசத்தினாலே ಸತ್ತಂತ ಮಗಳಿಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. செத்து போன அந்த மகளோடத்துல கொண்டு போகிறார். ಆಗ ನಡೀತದೆ ಒಂದು ಅದ್ಭುತವು. அப்பொழுது அங்க நடக்க போகிறது ஒரு அற்புதம். ಆದರೆ ஆனால் ಯೇಸು ಕೆಲವೊಂದು ಅಪಹಾಸ್ಯಕ್ಕೆ ಗುರಿಯಾಗ್ತಾನೆ. இயேசு கிறிஸ்து அங்க அபாசம் செய்கிற ஒரு காரியத்துக்கு ஈடுபடுகிறார். ನಿನಗೆ ಬಂದ ರೋಗದಿಂದ, உங்களுக்கு வந்த ரோகத்தினால ಅಪಹಾಸ್ಯಕ್ಕೆ ನೀನು ಗುರಿ ಆಗಿರ್ಬೋದು, உங்களை பரியாசம் செய்யலாம். ಆದರೆ ஆனால் ಲಕ್ಷ್ಯ ಕೊಡಬೇಡ, நீங்கள் அவர்களுக்கு செவி கொடுக்காது. ನಂಬಿಕೆ ಮಾತ್ರ ಇರಲಿ. விசுவாசம் மாத்திரம் இருக்குது. ದೇವರು ನಿನಗೆ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். ಮುಂದಿನ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. நாம் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ಆತನು ಪೇತ್ರ, ಯಾಕೋಬ, ಯಾಕೋಬನ ತಮ್ಮನಾದ ಯೋಹಾನ ಇವರನ್ನೇ ಹೊರತು ಬೇರೆ ಯಾರನ್ನೂ ತನ್ನೊಂದಿಗೆ ಬರಮಾಡಲಿಲ್ಲ. ಯಾಕೆ 3 ಜನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ? ஏன் இந்த 3 பேர்களை கொண்டு போனார்? ತನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿರುವಂತವರು, தன்னோடு கூட இருக்கிறவர்கள், ತಾನು ಹೇಳಿದ ಮಾತನ್ನ ಕೇಳುವಂತವರು, வார்த்தையை கேட்கிறவர்கள், ಇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟವರು, தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள். ಏತನೆ ಬರಬೇಕಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು, இவரೇ இயேசு கிறிஸ்து வரப்போகிறவர், ದೇವಕುಮಾರನು, தேவகுமாரன். ದೃಢವಾಗಿ ನಂಬಿದ್ರು. அவர்கள் முழுமையாக ಈತನ விசுவாசித்தார்கள். ಕೈಲಿ இப்படியாக ಸತ್ತವರನ್ನು ಎಬ್ಬಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಎಂಬುದಾಗಿ ನಂಬಿದರು. அவர் நம்பினார்கள், செத்து போனவர்களை உயிரோடு எழுப்புவார் என்று. ಅವರನ್ನ ಕರೆದುಕೊಂಡು ಹೋದ ನಂತರ அப்படி கொண்டு போகும்போது ಮುಂದೆ ಅವನು ಆ ಸಭಾಮಂದಿರದ ಅಧಿಕಾರಿಯ ಮನೆಗೆ ಬಂದಾಗ ಆತನು ಗದ್ದಲವನ್ನು, ಕೆಲವರು ಬಹಳವಾಗಿ ಅಳುವುದನ್ನು, ಗೋಳಾಡುವುದನ್ನು ಕಂಡನು. ಹಾ. ಆತನು ಒಳಗೆ ಹೋಗಿ, ನೀವು ಗದ್ದಲ ಮಾಡುವುದು, ಅಳುವುದು ಯಾಕೆ? ಯಾಕೆ? ಹುಡುಗಿಯು ಸತ್ತಿಲ್ಲ, ನಿದ್ದೆ ಮಾಡುತ್ತಾಳೆ ಅನ್ನನು. ಅವನು ಆತನನ್ನು ಕರ್ತನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, கர்த்தர் சொல்கிறார், ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ உங்களுடைய வாழ்க்கையில ಸಮಾಧಾನ ಆಗಲಿ, சமாதானமாக ಆರೋಗ್ಯ ಆಗಲಿ, ஆரோக்கியமாகட்டும், ನೆಮ್ಮದಿ ಆಗಲಿ, நிம்மதியாகட்டும், ನಿನ್ನ ಜೀವಿತದ ಆಶೀರ್ವಾದವಾಗಲಿ, உங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதமாகட்டும். ಸತ್ತ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಬಹುದು, செத்ததை போல இருக்கலாம், ಆದರೆ ஆனாலும் ನಿಜವಾಗಿ ಸತ್ತಿಲ್ಲ, ஆனாலும் உண்மையாகவே சாகவில்லை, ಕೋಮಾ ಸ್ಟೇಜ್ ಅಲ್ಲಿ ಇದೆ. கோமா ஸ்டேஜில் இருக்கலாம். ದೇವರು கர்த்தர் ಇವತ್ತು இன்றைக்கு ಕೋಮಾ ಸ್ಟೇಜ್ ಇಂದ ಎಬ್ಬಿಸಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. கோமா ஸ்டேஜில் இருந்து உங்களை விடுதலையாக்க போகிறார். ಮುಂದಿನ ವಾಕ್ಯ, ಆತನು ಎಲ್ಲರನ್ನು ಹೊರಗೆ ಕಳುಹಿಸಿ, ಹಾ. ಆ ಹುಡುಗಿಯ ತಂದೆ ತಾಯಿಗಳನ್ನು ತನ್ನೊಂದಿಗಿದ್ದವರನ್ನು 40ನೇ ವಚನ. ಆ ಹುಡುಗಿ ಸತ್ತಿಲ್ಲ, ನಿದ್ದೆ ಮಾಡುತ್ತಾಳೆ ಅನ್ನಲು. ಹ್ಮ್. ಅವನು ಆತನನ್ನು ಹಾಸ್ಯ ಮಾಡಿದರು. ಹಾಸ್ಯ ಮಾಡಿದರು, ನನಗೆ ಹೇಳಿದಲ್ಲ, அப்பொழுது நான் சொன்னேன் இல்லவா, ಹಾಸ್ಯ ಮಾಡಿದರು. பரியாசம் செய்தார்கள். ಆದರೆ ஆனால் ಕರ್ತನು ಅದನ್ನ கர்த்தர் அதை ಮನಸ್ಸಿಗೆ ಹಾಕೊಳ್ಳಿಲ್ಲ. அவர் செவியில போட்டுக் கொள்ளவில்லை. ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳು உங்களுடைய இருதயங்கள் ಏನಾಗುತ್ತದೆ ಅಂದ್ರೆ, என்னவாகும்? ಬಿಡುಗಡೆ ಸಿಗುವಂತ, விடுதலை கிடைக்கும் போது ಇನ್ನೇನು ಸಿಗಬೇಕು ಬಿಡುಗಡೆ, என்ன கிடைக்க வேண்டும் என்ற நேரத்தில் ಒಬ್ಬರು ಅಪಹಾಸ್ಯ ಮಾಡುವುದು, யாராச்சும் உங்களை பரியாசம் செய்யலாம். ಒಬ್ರು ಮಾತನಾಡುವಂತದನ್ನ சில பேர் பேசும்போது ನಿನ್ನ ಹೃದಯ உங்களுடைய இருதயம் ಸಹಿಸಿಕೊಳ್ಳದೆ ಹೋದ ನಿಮಿತ್ತವಾಗಿ நீங்கள் தாங்கிக் கொள்ளாமல் போகிறபடியா ನೀನು நீங்கள் ಆ ಬಾಧೆಯಿಂದ ಇದು ಬಿಡುಗಡೆ அந்த ಆಗಕ್ಕಾಗಿಲ್ಲ. வருத்தத்திலிருந்து விடுதலை ஆகாமல் இருக்கலாம். ನಿನ್ನ ಹೃದಯ உங்களுடைய இருதயம் ಸಹಿಸಿಕೊಳ್ಳುವಂತದಾಗಬೇಕು. நீங்கள் சகித்துக் கொள்ளுகிறவர்களா இருக்க ಯೇಸು வேண்டும். ಕ್ರಿಸ್ತನ ಹೃದಯ ಬರಬೇಕು. இயேசு கிறிஸ்துவனுடைய இருதயமாக மாற வேண்டும். ದೇವರು ನಿನಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವಂತ கர்த்தர் விடுதலை கொடுக்க வல்லவராக ವಾಕ್ಯ. இருக்கிறார். ಆದರೆ ಆತನು ಎಲ್ಲರನ್ನು ಹೊರಗೆ ಕಳುಹಿಸಿ, ಹಾ. ಆ ಹುಡುಗಿಯ ತಂದೆ ತಾಯಿಗಳನ್ನು ಎಲ್ಲರನ್ನು ಹೊರಗೆ ಕಳಿಸಿ எல்லாரும் வெளியே அனுப்பினார். ಯಾರನ್ನ ಕಳಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ? யாரெல்லாம் வெளியே அனுப்பினார்? ಇವತ್ತು ನೀನ್ ಯಾರನ್ನ ಕಳಿಸಬೇಕು? இன்னைக்கு நீ யாரை வெளியே அனுப்ப வேண்டியது? ಅಪನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಇರುವಂತವರನ್ನ, அவிசுவாசம் உள்ளவர்களை, ನಿನ್ನನ್ನು ಪರಿಹಾಸ್ಯ ಮಾಡುವಂತವರನ್ನ, உங்களை பரியாசம் செய்கிறவர்களை, ನಿನ್ನನ್ನು ಗೇಲಿ ಮಾಡುವಂತವರನ್ನ, உங்களை பரியாசம் செய்கிறவர்களை, ನೀನು ನಂಬಿದ ದೇವರನ್ನ, நீங்கள் விசுவாசித்த தேவனை ಹೀಯಾಳಿಸುವಂತ ಜನರನ್ನ இப்படி கீழாக பேசுகிறவர்களை ನೀನು நீங்கள்
ನಿನ್ನ ಹೃದಯದ உங்களுடைய இருதயத்திலிருந்து எடுத்துப்பட ನಿನ್ನ வேண்டும். ಜೀವಿತದಲ್ಲಿ உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்துப்பட வேண்டும். ನೀನು ಕಿತ್ತಾಕುವಾಗ நீங்கள் எடுத்துப்படும் போது ನಿನ್ನ ಒಳಗಡೆ உங்களுக்குள் ಶ್ರೇಷ್ಠವಾದ ನಂಬಿಕೆ ಬರುತ್ತೆ. ஒரு பெரிய விசுவாசம் வருகிறது. ನೋಡ್ರಿ ಮುಂದಿನ ವಾಕ್ಯ. ಹುಡುಗಿಯ ತಂದೆ ತಾಯಿಗಳನ್ನು ತನ್ನೊಂದಿಗಿದ್ದವರನ್ನು ಹುಡುಗಿಯ ಇದ್ದಲ್ಲಿಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಹಾ. ಅವಳ ಕೈ ಹಿಡಿದು ಕಲಿಸಾಕು ಅಂದನು. ಹಾ. ಆಕೆಗೆ ಅಮ್ಮಣಿ ಹೇಳಿರುತ್ತೇನೆ ಎಂದರ್ಥ. ಹಾ. ಕೂಡಲೇ ಆ ಹುಡುಗಿ ಎದ್ದು ನಡೆದಾಡಿದಳು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ஆமென். ಸತ್ತಿದ್ದಾರೆ. செத்து கிடக்கிறாள். ಜನಗಳು ನೋಡಿದರು. ஜனங்கள் பார்த்தாங்க. ಸತ್ತಂತವಳು ಎದ್ದೋಳಲ್ಲ. செத்து போன சிறுமி மறுபடியும் வரமாட்டாள். ನಿನ್ನ ಜೀವಿತವನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. உங்களுடைய வாழ்க்கையை ஜனங்கள் பார்க்கிறார்கள். ನಿನ್ನ ಲೈಫ್ ಇಷ್ಟೇ. உங்களுடைய வாழ்க்கை இவ்வளவுதான். ನಿನ್ನ ಬದುಕು ಇಷ್ಟೇ. உங்களுடைய வாழ்க்கை இவ்வளவுதான். ನೀನಿದೆ ಫೈನಲ್. நீங்கள் இப்பொழுது கடைசி. ಕರ್ತನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ உங்களுடைய வாழ்க்கையில ಸತ್ತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು செத்து கிடந்த எல்லா காரியங்களையும் ದೇವರು ಜೀವವನ್ನು ಕೊಡಲಿಕ್ಕೆ தேவன் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ಒಂದೇ ಒಂದು ಮಾತಿನಲ್ಲಿ ஒரே ஒரு வார்த்தையினால ಆ ಒಂದು ಸತ್ತಂತ ಹುಡುಗಿಯನ್ನು அந்த செத்து கிடந்த அந்த ஸ்திரீ மகளை ಎಬ್ಬಿಸಿ ನಿಲ್ಲಿಸಿದರು. உயிரோட எழுந்து ಅವನಿಗೆ 12 ವರ್ಷ ವಯಸ್ಸು. அவளுக்கு 12 வருடம் வயது. ಯಾಕೆ 12 ವಯಸ್ಸು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? ஏழுக்கு 12 வயது. ಎಷ್ಟೇ ವಯಸ್ಸಾದ್ರೂ எத்தனை வருடங்கள் ಎಷ್ಟೇ இருந்தாலும், ವರ್ಷಗಳಿದ್ದರು எத்தனை வயதானாலும் ಕರ್ತನು கர்த்தர் ಬಿಡುಗಡೆ ಕೊಡ್ತಾನೆ. விடுதலை கொடுக்கிறார். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ உங்களுடைய வாழ்க்கையில ಕಡೆಯದಾಗಿ ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳಿ ಮುಗಿಸ್ಕೊಳ್ತೇನೆ. கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். ನಾನು ಹೇಳುವಂತಹ ಪ್ರಶ್ನೆಗೆ நான் கேட்கிற ஒரு கேள்விக்கு ಉತ್ತರವನ್ನು ಕೊಡ್ತೀರಾ? நீங்கள் ஒரு மறு உத்தரவை கொடுக்கிறீர்களா? ನೀನು ಮಳೆಯಲ್ಲಿ நீங்கள் மலையிலே ಒಂದು ನಿಮಿಷ ನಿಲ್ಲುವುದಾದ್ರೆ ஒரே ஒரு நிமிடம் நிற்பீர்கள் என்றால் ಎಷ್ಟು ನಿನ್ನ ನೆನೆಯುತ್ತಿ? நீங்கள் எத்தனை முறையாக நினைக்கப்படுகிறீர்கள்? ಹೇಳ್ರಿ. சொல்லுங்க. ಒಂದು ನಿಮಿಷದಲ್ಲಿ ನಿನ್ನ ತಲೆ ಬಟ್ಟೆ ಎಲ್ಲ ನೆನೆಯಕ್ಕೆ ಸಾಧ್ಯನಾ? ஒரே ஒரு நிமிடத்துல உங்களுடைய தலை உங்களுடைய உடை நனைய முடியுமா? 5 ನಿಮಿಷದಲ್ಲಿ ಆಗುತ್ತಾ? 5 நிமிடத்தில் ஆகுமா? 10 ನಿಮಿಷದಲ್ಲಿ ಆಗುತ್ತಾ? 10 நிமிடத்தில் ஆகுமா? ನೀನು ಎಷ್ಟೊತ್ತು ಮಳೆಯಲ್ಲಿ ನಿಂತಿರ್ತೀಯೋ எத்தனை நிமிடம் நீங்கள் அந்த மலைக்குள் நிற்கிறீர்களோ ನೀನು நீங்கள் ಮಳೆಯಲ್ಲಿ மலையில் ನೆಂದು நீங்கள் நனையும் போது ಒದ್ದೆ ಆಯ್ತೀಯ. நீங்கள் நனைந்து போகிறீர்கள். ನಿನ್ನ ಬಟ್ಟೆ ಒದ್ದೆ ಆಗ್ತದೆ. உங்களுடைய உடை நனைந்து ನಿನ್ನ போகிறீர்கள். ತಲೆ ಒದ್ದೆ ಆಗ್ತದೆ. தலை நனைந்து போகிறீர்கள். ನಿನ್ನ ಕಣ್ಣುಗಳು ಒದ್ದೆ ಆಗ್ತದೆ. கண்கள் நனைந்து ನಿನ್ನ போகிறீர்கள். ಕಿವಿಗಳು ಒದ್ದೆ ಆಗ್ತದೆ. செவிகள் நனைந்து போகிறது. ನಿನ್ನ ಕೈ ಕಾಲುಗಳು ಒದ್ದೆ ಆಗ್ತದೆ. காதெல்லாம் நனைந்து போகிறது. ನಿನ್ನ ಬಟ್ಟೆ ಎಲ್ಲ ಒದ್ದೆ ಆಗ್ತದೆ. உடையெல்லாம் நனைந்து ನಿನ್ನ போகிறது. ಚರ್ಮ ಒದ್ದೆ ಆಗ್ತದೆ. தேகமெல்லாம் நனைந்து போகிறது. ಒಂದು ಭಾಗಗಳು ಬಿಡದೆ ஒரு இடமும் விடாமல் ನೀನು ಹೇಗೆ ಒದ್ದೆ ಆಗುತ್ತೀಯೋ நீங்கள் எப்படி நனைந்து ನೀನು போகிறீர்கள்? ದೇವರ ಮೇಲೆ ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನಂಬಿಕೆ ಇಡುವಾಗ நீங்கள் அத்தனைக்கும் தேவனிடத்தில் விசுவாசிக்க வேண்டும். ಅಷ್ಟು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೀಯ. அத்தனையும் நீங்கள் விசுவாசத்தை அற்புதங்களை பெற்றுக் கொள்கிறீர்கள். ನೀನೆಷ್ಟು ದೇವರ ಮೇಲೆ நீங்கள் எத்தனை தேவன் மேல ನಂಬಿಕೆ ಇಡುತ್ತೀಯೋ நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், ಅಷ್ಟೇ ಅದ್ಭುತ. அத்தனையோ அற்புதங்களை பெற்றுக் ಒಂದು கொள்கிறீர்கள். ನಿಮಿಷದ ನಂಬಿಕೆ ಆಗಿರುವುದಾದ್ರೆ ஒரு நிமிடம் நம்பிக்கையா ಅಷ್ಟೇ இருப்பீர்கள், ಅದ್ಭುತ. அத்தனை நம்பி அற்புதம். 5 ನಿಮಿಷದ ನಂಬಿಕೆ ಆಗಿರುವುದಾದ್ರೆ 5 நிமிடம் நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் ಅಷ್ಟೇ ಅದ್ಭುತ. அத்தனை தான் நீங்கள் அற்புதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். ಕರ್ತನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, கர்த்தர் சொல்லுகிறார், ಸಾಸಿವೆ ಕಾಳಷ್ಟು ஒரு கடுகளவு ನೀನು ನಂಬುವುದಾದ್ರೆ நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் ನೀನು நீங்கள் ಈ ಬೆಟ್ಟಕ್ಕೆ ಕಿತ್ತಿಕೊಂಡು ಹೋಗಿ இந்த ಸಮುದ್ರದಲ್ಲಿ மலையை ಬೀಳುವುದು. தேர்ந்து போய் சமூகத்துல விழு என்றால் ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ உங்களுடைய வாழ்க்கையில ಏನೇ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟರು என்ன ஒரு விசுவாசம் வைத்தார்களோ ನಂಬಿಕೆ ಸಂಪೂರ್ಣವಾಗಿರ್ಬೇಕು. விசுவாசம் பரிபூர்ணமாய் இருக்கிறது. ನೀನು ಮಳೆಯಲ್ಲಿ ಎಷ್ಟು ನೆನೆಂತೀಯೋ நீங்கள் மலையில எத்தனை நீங்கள் நினைக்கிறீர்கள், ಅಷ್ಟು ದಿನ ಒದ್ದೆ ಆಗ್ತೀಯ. அத்தனையோ நீங்கள் நினைந்து ನೀನು போகிறீர்கள். ದೇವರ ಮೇಲೆ நீங்கள் தேவன் மேல ಎಷ್ಟು ನಂಬಿಕೆ ಇಡ್ತೀಯೋ எத்தனை நம்பிக்கை வைக்கிறீர்கள், ನಾளைக்கு ಎಷ್ಟು ಬರ್ತೀಯೋ அத்தனை ஆயத்திற்கு ಎಷ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀಯೋ எத்தனை நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், ಎಷ್ಟು ವಾಕ್ಯವನ್ನು ವಾದುತ್ತೀಯೋ எவ்வளவு நீங்கள் தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறீர்கள், ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನೀನು அவ்வளவு ಕಾಣುತ್ತೀಯೋ. நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா.
ಕರ್ತನು ಬಿಡುಗಡೆ ಕೊಡಲಿಕ್ಕೆ ರೆಡಿ ಆಗಿದ್ದಾನೆ. கர்த்தர் விடுதலை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். ಇನ್ನೊಂದು ಮಾತನ್ನು ಹೇಳ್ತೇನೆ, இன்னொரு வார்த்தையை நான் சொல்லுகிறேன். ನೀನು ಯಾವುದನ್ನು ಇಷ್ಟಪಡುತ್ತೀಯೋ எதை நீங்கள் இஷ்டப்படுகிறீர்களோ ಅದು அதை ನಿನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿರುತ್ತೆ. உங்களுக்குள் இருக்கிறது. ನೀನು ಯಾವುದನ್ನು ಅಸಹ್ಯ ಮಾಡುತ್ತೀಯೋ நீங்கள் எதை நீங்கள் அசையமா பார்க்கிறீர்களோ ಅದು ನಿನ್ನಿಂದ அது உங்களை விட்டு ಹೊರಗೆ ಹೋಗುತ್ತೆ. அது விட்டு போகிறது. ಯಾವುದನ್ನು ಇಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಯಾವುದನ್ನ ಅಸಹ್ಯವಾಗಿ ಬರ್ತಾ ಇದ್ದೀರಾ? எதை நீங்கள் விரும்புகிறீர்கள், எதை நீங்கள் அசையமாய் செய்கிறீர்கள். ನೀನು ಅಸಹ್ಯ ಪಡುವಂತದ್ದು ನಿನ್ನಿಂದ ದೂರ ಹೋಗ್ತದೆ. நீங்கள் அசையப்படுத்துகிற காரியம் உங்களை விட்டு போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ಇಲ್ಲಿ ನೋಡ್ರಿ, அல்லேலூயா, அல்லேலூயா. ನೀನೇನ್ ಅಸಹ್ಯ ಪಡ್ತೀಯೋ நீங்கள் எதை நீங்கள் அசிங்கமாய் நினைக்கிறீர்கள் ನಿನ್ನ ಲೈಫ್ ನಿನ್ನೆ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತದೆ. உங்கள் வாழ்க்கையை விட்டு புறப்படுகிறது. ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ உங்கள் வாழ்க்கையில ಯಾವುದು ನಿನ್ನನ್ನು ಬಾಧಿಸ್ತಾ ಇದೆ, எதை உங்கள் பாதிக்கிறதோ, ಸಾಲ ಅನ್ನುವುದು ನೀನು ಅಸಹ್ಯ ಪಡುವುದಾದರೆ, கடன் என்பது பாதிப்போம் என்றால், ರೋಗ ಬೇನೆಗಳು ನೀನು ಅಸಹ್ಯ ಪಡುವುದಾದರೆ, வருத்தம் வேதனை உங்களை வேதனைப்படுத்துகிறது என்றால், ನಿನ್ನಿಂದ ಅದು ತೊಲಗಿ ಹೋಗುತ್ತೆ. அது உங்களை விட்டு புறப்படுகிறதா இருக்கிறது. ಯೇಸುವನ್ನ இயேசுவை ಎಷ್ಟು ಇಷ್ಟಪಡುತ್ತೀಯೋ எவ்வளவா நீங்கள் விரும்புகிறீர்களோ ಅಷ್ಟು ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರ್ತದೆ. அவ்வளவா உங்களோடு இருக்கிறவராக இருப்பார். ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ உங்களுடைய வாழ்க்கையில ನೀನು ಅಸಹ್ಯ ಪಡುವುದು ಯಾವುದು, நீங்கள் அருவருப்பு காரியம் எது, ಇಷ್ಟಪಡುವುದು ಯಾವುದು, விரும்புகிற காரியம் எது, ಮೊದಲದನ್ನ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. முதலாவது அதை யோசித்துக் கொள்ளுங்கள். ನಿನ್ನ ಯೋಚನೆಯಲ್ಲಿ உங்களுடைய ஆலோசனையில் ಅಸಹ್ಯ ಪಡುವುದನ್ನ அருவருக்கிற காரியங்கள் ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡ್ರಿ. நீங்கள் யோசித்து பாருங்கள். ನಾನು ಸಾಲದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಆಗಬೇಕು, நான் கடனிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் ಆಸೆ ಪಡ್ತೀವಿ, நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள். ಆದರೆ ஆனால் ಅದನ್ನು ನಾವು ಇಷ್ಟಪಡ್ತೀವಿ. அதை நாங்கள் இஷ்டப்படுகிறோம். ಯಾಕೆ? ஏன்? ದೇವರನ್ನ ಇಷ್ಟಪಡೋದಿಲ್ಲ. தேவனை நாம் விரும்புகிறோம். ಹಣದ ವಿಷಯದಲ್ಲಿ ನಮಗೆ ಬೇಕು ಅಂದ್ರೆ, பணோட விஷயத்துல வேண்டும் என்றால், ನನಗೆ ಸಾಲ ಬೇಡ, எனக்கு கடன் வேண்டாம், ಹಣ ಬೇಕು. பணம் வேண்டும். ಹಣ ಬೇಕು ಅಂದ್ರೆ பணம் வேண்டும் என்றால் ಸಾಲವನ್ನ ಮಾಡಿಸ್ತದೆ. அது கடனாக ಕಣಗಳನ್ನು ಮುಚ್ಚೋಣ, கண்களை மூடி ನಮ್ಮನ್ನ ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். ನಿನಗೆ ಏನು ಬಿಡುಗಡೆ ಆಗಬೇಕಾಗಿತ್ತು, உங்களுக்கு என்ன விடுதலையாக வேண்டுமோ ನೀನು நீங்கள் ಎಂದು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿಕೋ. இன்றைக்கே நீங்கள் தீர்மானம் செய்து ಯಾವ கொள்ளுங்கள். ವಿಷಯದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಆಗಬೇಕಾಗಿತ್ತು, எந்த காரியத்திலிருந்து விடுதலையாக்கப்பட ಆ வேண்டும் ವಿಷಯದಿಂದ அந்த விஷயத்திலிருந்து ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹೇಳ್ರಿ, சத்தமாக சொல்லுங்க. ಕರ್ತನೇ, கர்த்தாவே, ಈ ಬಾಧೆಯಿಂದ ನನ್ನನ್ನು ತೆಗೆಯಿರಿ, இப்படியாப்பட்ட வியாதியிலிருந்து என்னை ನನ್ನ விடுதலை ದೇಹವನ್ನು ಬಾಧಿಸುವ ಈ ಕಷ್ಟಗಳನ್ನು ತೆಗೆಯಿರಿ, என் தேகத்தை வியாபிக்கப்படுகிற ಈ ರೋಗವನ್ನು ತೆಗೆಯಿರಿ, இந்த வியாதியிலிருந்து விடுதலையாக்கும். ಈ ಕಣ್ಣೀರಿನ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ತೆಗೆಯಿರಿ. கண்ணீரின் நிலைமையிலிருந்து விடுதலையாக்கும். ನಿನ್ನ ದೇವರು உங்களுடைய தேவன். ಅಂದರೆ அப்படி என்றால் ನೀನು ನಂಬಿಕೊಂಡು ಬಂದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು நீ விசுவாசத்தோடு வந்த இயேசு கிறிஸ்துவை ಇಂದು ನಿನಗೆ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ இன்றைக்கு அவர் விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார். ಕರ್ತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕೇಳಿಕೋ. கர்த்தருடைய சமூகத்திலே கேளுங்கள். ಸಭಾ ಮಂದಿರದ ಅಧಿಕಾರಿ ಕೇಳಿದ ಪ್ರಕಾರ தேவனுடைய ஆலயத்திலே ಆಳವಾಗಿ ಬೇಡಿಕೊಂಡನಲ್ಲ, அவன் வேண்டிக் கொண்டான். ನೀನು ಈ ದಿನ இன்றைக்கு நீங்கள் ನಿನಗೆ ಯಾವ ಬಿಡುಗಡೆ ಬೇಕಾಗಿದೆಯೋ உங்களுக்கு என்ன விடுதலையாக வேண்டுமோ ಬಹಳವಾಗಿ ಆತನ ಕೇಳಿಕೋ. அதிகமாக அவரிடத்திலே கேட்டுக்கோ. ಎರಡು ಸಾರಿ ಕೇಳಿ ಅಲ್ಲ, ஒரு மாத்திரம் ரெண்டு மாத்திரம் அல்ல. ಬಹಳವಾಗಿ அதிகமாக ಕೇಳುವಾಗ அதிகமாக கேட்கும் ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಕೊಡಲಿಕ್ಕೆ கர்த்தர் இன்றைக்கு விடுதலை கொடுக்க போகிறார். ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ, ஒப்பு கொடுப்போம். ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. ஒப்பு கொடுப்போம். ಬಾಯಿಗಳನ್ನು ತೆರೆದು ಶಬ್ದವಾಗಿ வாய்களை திறந்து சொந்தமாய் ನಿನ್ನ ಅಕ್ಕಪಕ್ಕದಲ್ಲಿ ಯಾರಿದ್ದಾರೆ ಎಂಬುದನ್ನು ಯೋಚನೆ ಮಾಡಬೇಡ. இருக்கிறவர்களை பார்த்து யோசிக்காதீர்கள். ಅವರು ನಿನಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡಲಿಕ್ಕೆ அவர்கள் உங்களுக்கு விடுதலை கொடுக்க மாட்டார்கள். ನೀನು ನಂಬಿ ಬಂದಿರುವ ಯೇಸುವಿನ ಮಾತ್ರ நீங்க ಸಾಧ್ಯ. விசுவாசித்து வந்த இயேசு கிறிஸ்து நான் விடுதலை கொடுக்க முடியும். ಆತನಿಗೆ ಕೇಳಿಸುವ ಹಾಗೆ அவர் கேட்கும்படிக்கு ಹೃದಯವನ್ನು ತೆರೆದು ಕೂಗು. இருதயத்தை ಯಾವುದನ್ನ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕಾಗಿದೆ வியாதியிலிருந்து விடுதலையாக வேண்டும். ಅದನ್ನು ನುಡಿ. அவர் கேளு. ಆತನ ಮುಂದೆ ಹೇಳು. அவருக்கு முன்பதாக சொல்லு. ಸಭಾ ಮಂದಿರದ ಅಧಿಕಾರಿ சபை தலைவனுடைய அதிகாரி ನನಗೆ ಬೇಕಾದಂತಹ ಮಗಳ ಕುರಿತಾಗಿ தனக்கு வேண்டிய மகளை குறித்து ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அவன் வேண்டிக் கொண்டால் ದೇವರು ಬದುಕಿಸಿಕೊಟ್ಟರು. தேவன் உயிரோடு எழுப்பி கொடுத்தார். ನೀನು ನಿನಗೆ ಬೇಕಾದದನ್ನು நீங்கள் உங்களுக்கு தேவையானது ನೀನು ಕೇಳಿಕೊಳ್ಳುವಾಗ நீங்கள் கேட்கும் போது ಕರ್ತನು ನಿನಗೆ ಬದುಕಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ. ஜீவனோடு எழுப்பி கொடுக்க வல்லவராக இருக்கிறார்.
ಉಡಕತಲ ರಬ ಬಬ 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 ಉಡಕತೋಲೋ ರಿಮಾನ ಶಂದಲ ರಬ ಬಬ 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 ಉಡದಲ ಅಂತರ ಮನ ಶಿಬಿರಿ ಗಡದಲ ರಬ ಒಪ್ಪಿಸಿಕೊಡು. ಒಪ್ಪುಕೊಡುங்க. ಮೌನವಾಗಿ ಅಲ್ಲ, ಮೌನವಾಗಿ ಅಲ್ಲ, ಮನಸ್ಸಿನ ಒಳಗಡೆ ಅಲ್ಲ, ಉಳ್ಳುತ್ತುಕೊಳ್ಳಲ್ಲ. ಅಕ್ಕ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಮ್ಮ ಮಾತನ್ನ ಯಾರು ಕೇಳ್ತಾರೆ ಅಂತ ಡೌಟ್ ಮಾಡ್ಬೇಡ. ಅಕ್ಕ ಪಕ್ಕ ನೋಡಿ ವಾರ್ತೆಯನ್ನು ಕೇಳ್ಕರಾಗ என்று ಬಿಡು. ನಿನ್ನ ದೇವರನ್ನು ನೋಡು, உங்களுடைய கர்த்தரை பாருங்கள். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಗಮನಿಸು, கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். ನಿನಗೆ ಬಿಡುಗಡೆ அவரே உனக்கு விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ನಿನ್ನ ಮೇಲೆ ಆತನ ಕೈಯು ಚಾಚ್ತಾ ಇದ್ದಾನೆ. உங்களுடைய மேல் அவருடைய கரத்தை நீட்டுகிறார். ನೀನು ಕೇಳಿಕೊಳ್ಳುವಾಗ, நீங்க கேட்கும்போது ನಿನ್ನ ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಕೊಡ್ತಾನೆ. தேவன் விடுதலை கொடுக்க போகிறார். ನಿನ್ನ ನಂಬಿಕೆ ಇವತ್ತು ಬಿಡುಗಡೆ உங்களுடைய விசுவாசமே விடுதலையாக்க போகிறது. கர்த்தாவே, ಯಾರೆಲ್ಲ ನಂಬಿಕೆ யாரோ விசுவாசத்தை கேட்கிறார்களோ, ನಂಬಿಕೆ ಇಲ್ಲವೋ விசுவாசம் இல்லையோ, ನಂಬಿಕೆಯ ತುಂಬಿಸು. ஓ விசுவாசத்தை நிரப்புங்க. ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ விடுதலை பெற்றுக்கொள்ளும்படிக்கு ಬೇಕಾಗಿರುವ தேவையான ಪರಿಪೂರ್ಣವಾದ ನಂಬಿಕೆಯನ್ನ ஓ பரிபூர்ணமான விசுவாசத்தோடு ತುಂಬಿಸು, நிரப்புங்க ஆண்டவரே. ತುಂಬಿಸು. நிரப்புங்க ஆண்டவரே. ಇಂಥ ಅದ್ಭುತವನ್ನ ನಡೆಸು, அற்புதங்களை நடத்துங்க ಇಂಥ ஆண்டவரே. ಅದ್ಭುತವನ್ನ ನಡೆಸು, அற்புதங்களை நடத்துங்க ಇಂಥ ஆண்டவரே. ಅದ್ಭುತವನ್ನ ನಡೆಸು. அற்புதங்களை நடத்துங்க ஆண்டவரே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ಈ ಕ್ಷಣದಲ್ಲಿ இந்த நேரத்தில் ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ பரிபூர்ணமாய் ಎಲ್ಲಾ ರೋಗ ವ್ಯಾಧಿಗಳು எல்லா ரோக வியாதிகளிலிருந்து ನೀಗಿ ಹೋಗಲಿ. எல்லாமே விட்டு அகன்று போகட்டும். ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಿ, ஒப்புக்கொடுங்கள். ಮೌನವಾಗಿ ಅಲ್ಲ. மௌனமாய் அல்ல. ದರ 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 விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும் ராஜா, விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி, விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி, விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும். ಯಾರಿಗೆಲ್ಲ ಯಾರಕ್ಕೆಲ್ಲ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ವೇದನೆಗಳಿದ್ದಾವೋ, எங்கெல்லாம் வேதனை உண்டோ, ನಿಮ್ಮ ದೇಹದಲ್ಲಿ ಏನು ಬಾಧಿಸ್ತಾ ಇದೆಯೋ உங்களுடைய தேகத்திலே எங்கெல்லாம் வியாதி ಆ வருத்தம் ಭಾಗದಲ್ಲಿ ನೀವು ಕೈಗಳಿಟ್ಟಿಕೊಳ್ಳಿ. அந்த இடத்துல உங்களுடைய கரங்களை வைங்கள். ಕನಸಿನ ಮೂಲಕವಾಗಿ சொப்பனத்தின் மூலமாக ನಿಮಗೆ உங்களுக்கு ದುರಾತ್ಮಗಳು ಬಾಧಿಸುತ್ತಿರುವುದಾದರೆ ஓ அசுத்த ஆவிகளை பாதிக்கும் என்றால் ಹೃದಯದ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಕೊಳ್ರಿ. அந்த இடத்துல கரங்களை வைப்புங்கள். ಸಾಲದಲ್ಲಿ ಬಿದ್ದಂತವರು, கடலில் விழுந்திருக்கிறவர்கள் அவர்கள் ನಿಮ್ಮ ಕೈಗಳನ್ನ ಮೇಲೆ ತಿಳ್ಕೊಳ್ರಿ. கரங்களை மேலே வைத்துங்கள். ನಿಮಗಾಗಿ ಎಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ಯಾವುದೇ ರೋಗದಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದರು, ரோகப்பட்ட வியாதி இருந்தாலும், ಏನೇ ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿದ್ದರು, ரோகப்பட்ட விலவீனமா இருந்தாலும் ಆ ಭಾಗದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಕೈಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡ್ರಿ. அந்த இடத்துல உங்களுடைய கரங்களை வைங்கள். ನಾನು ಬಿಡುಗಡೆ ಕೊಡೋದಿಲ್ಲ. நான் உங்களுக்கு விடுதலை கொடுக்க மாட்டேன். ಕರ್ತನು ನಿನ್ನನ್ನು ಮುಟ್ಟಿ கர்த்தர் உங்களை தொட்டு ನಿನಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ರಮಣ ಸಂದಲ ರಿಖಡದಲ ರಬೋ, ರಿಮಾನ ಸಂದಲ ರಿಖಡದಲ ರಬೋ. ನಜರೇತಿನ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಯಾರೆಲ್ಲ ರಾಜ ದೇವರೇ ಸಾಲದ ವಿಷಯದಲ್ಲಿ ಕೈಗೊಂಡಿದ್ದಾರೋ, ಈ ಕ್ಷಣದ ಸಾಲದ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕಾಗದೆ ಅವರು ಬರುವ ಆದಾಯದ ಮೇಲಿನ ಮುದ್ರೆ ಹಾಕಲ್ಪಡಲಿ. ಅವರು ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿ. ಯಾರೆಲ್ಲ ದೇವರ ದೇಹದಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಬಲಹೀನತೆಗಳಿದೆಯೋ, ಏನೆಲ್ಲ ರಾಜ ಬೇನೆಗಳಿದೆಯೋ, ಈ ಕ್ಷಣದಲ್ಲಿ ಸ್ವಸ್ಥತೆಯ ಶಕ್ತಿ ಬಿಡುಗಡೆ ಆಗಲಿ. ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿ. பெற்றுக்கொள்ளட்டும் ராஜா. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಬ್ಯಾಕ್ ಪೇನ್ಗಳು சுகமாகட்டும். முதுகு வலிகள், ಎಲ್ಲ ಮೂಳೆ ತೊಂದರೆಗಳು ನೀಗಲಿ. ಎಲ್ಲ ನರದ ಬಲಹೀನತೆಗಳು ನೀಗಲಿ. ಈಗಲೇ ಹೊಸ ಶಕ್ತಿ ಬಿಡುಗಡೆ ಆಗಲಿ. ஒரு புதிய பலன் ಶಕ್ತಿ ಬಿಡುಗಡೆ ಆಗಲಿ. புதிய பலன் இறங்கட்டும் சுவாமி.
ಬಿಡುಗಡೆ 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 விடுதலை 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 ಎಲ್ಲಾ ತಲೆನೋವುಗಳಿಂದ ಬಿಡುಗಡೆ ಆಗಲಿ. தலைவலியிலிருந்து விடுதலை ಎಲ್ಲಾ ಮಾಟಮಂತ್ರದ எல்லா ಶಕ್ತಿಗಳು ಮುರಿಯಲಿ. மந்திர சக்தி ಎಲ್ಲಾ ಅಶುದ್ಧಾತ್ಮಗಳು ನಾಶವಾಗಲಿ. எல்லா ಅಸುத்த ಆವಿಗಳು ಮೂಲಕವಾಗಿ ಬಾಧಿಸುವ ದುಷ್ಟ சத்தனத்தின் ಶಕ್ತಿಗಳು மூலமாய் ನಾಶವಾಗಲಿ. பாதிக்கிற எல்லா அசுத்த கிரிகளும் ಕೈ ಕಾಲುಗಳಲ್ಲಿ ಸ್ವಸ್ಥತೆಗಳು ಉಂಟಾಗಲಿ. ಕೈ ಕಾಲುಗಳಲ್ಲಿ ಸ್ವಸ್ಥತೆಗಳು கண்ணீர்கள் மாறும் சக்தியை ತುಂಬಿಕೊಳ್ಳಲಿ. வல்லமை நிரப்பி ஆண்டவரை ಶಕ್ತಿ ತುಂಬಿಕೊಳ್ಳಲಿ. வல்லமை இறங்கட்டும் ராஜா. ಈಗಲೇ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ನಾಮத்தினால் ನರಗಳಲ್ಲಿ ಮೂಳೆಗಳಲ್ಲಿ ನರತಿನ ಪ್ರತಿಯೊಂದು ಭಾಗಗಳಲ್ಲಿ எல்லா இடங்களிலும் ಶಕ್ತಿ ಬಿಡುಗಡೆ ಆಗಲಿ. வல்லமை பாயட்டும் ராஜா. ಎಲ್ಲಾ ಹೃದಯದ ಭಾರಗಳು இதயத்தின் ஆண்டவரே ಎಲ್ಲಾ ರೋಗ ವ್ಯಾಧಿಗಳು ನೀಗಿ ಹೋಗಲಿ. ஆண்டவரே ரோக ಶಕ್ತಿಗಳು ಮುರಿಯಲಿ. ஆண்டவரே மந்திர சக்திகள் முறியடிக்கப்படுவதாக. ಎಲ್ಲಾ ಮರಣದ எல்லா மரணத்தின் நாவிகள் நீங்கட்டும் ராஜா. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ நாமத்தினாலே ஆண்டவரே ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ நாமத்தினாலே ಇದುವರೆಗೂ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ இதுவரைக்கும் ஆண்டவரை கட்டப்பட்டிருக்கிற ಈಗಲೇ ನನ್ನ ಜನರನ್ನು ಬಿಟ್ಟು முறிக்கிற ನನ್ನ ಜನರ ಮೇಲೆ ನಿನಗಿರುವಂತ ಎಲ್ಲ நாமத்தினாலே ஆரோக்கியமான வைக்கிறோம் ராஜா. ಸತತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು காரியங்கள் எல்லாம் ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿ. விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும் ராஜா. பெற்றுக்கொள்ளட்டும். Thank you, Holy Spirit of God. இயேசுவே நன்றி ராஜா. Thank you, Holy Spirit of நன்றி God. பரிசுத்த ஆவியானவரே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ಕರ್ತನ ಆತ್ಮನೊಂದು ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ಲೇಡೀಸ್ ஒரு ஸ்திரீ ಹೆಂಗಸರಿಗೆ ஸ்திரீகளுக்காக ಪ್ರತಿ ತಿಂಗಳು ಆಗುವ ಕಾರ್ಯಗಳನ್ನ ஒவ்வொரு மாதமும் ஆகிற காரியங்களை ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ அவர்களுடைய வாழ்க்கையில ಸರಿಯಾದ ಟೈಮ್ಗೆ ಆಗದಲ್ಲಿ சரியான நேரத்தில் ஆகாமல் ಅವರನ್ನ இருக்கிறது. ಬಾಧಿಸುತ್ತಿರುವಂತಹ அவர்களை பாதிக்கப்படுகிற அந்த காரியம் ಸರ್ಪದ ಬಲವನ್ನ ದೇವರು ಇವತ್ತು ಮುರಿತಾ ಇದ್ದಾನೆ. சர்பத்தின் பலன்களை முறிக்கிறார். ಸೈತಾನನು ಹಾಕಿದ ಬಂಧನವನ್ನು ದೇವರು ಮುರಿತಾ ಇದ್ದಾನೆ. சாத்தான் போட்ட கட்டுகளை ಕಟ್ಟೆಗಳನ್ನ ದೇವರು ಒಡ್ಡಿತಾ எல்லா ಇದ್ದಾನೆ. கட்டுகளையும் முறிக்கிறார். ಎದ್ದು ನಡೆ, எழுந்து நட, ಎದ್ದು ನಡೆ. எழுந்து நட. ನಿನ್ನ ಮೇಲೆ ದೇವರ ಶಕ್ತಿ ಬಂದಿದೆ. மேலே கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டு ನಿನ್ನ ಕೈಲಿ ಆಗದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ಮಾಡಿದ್ದಾನೆ. ஆகாத காரியம் கர்த்தர் செய்கிறார். ನಿನ್ನನ್ನು ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ದಾನೆ. தேவனை விடுதலையாக்கி இருக்கிறார். ನಜರೇತಿನ இயேசுவின் நாமத்தினால் ನೀನು ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி. ಅದ್ಭುತಗಳು ಜರುಗಿದ್ದಕ್ಕಾಗಿ அற்புதங்களை செய்ததுக்காக நன்றி. ಮಹತ್ತಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು மகத்துவமான ನಡೆಸಿದ್ದಕ್ಕಾಗಿ காரியங்களை செய்ததுக்காக நன்றி. ಎಲ್ಲಾ ಜನರಿಗೂ எல்லா ஜனத்துக்கும் ನೀನು ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ விடுதலை கொடுத்ததுக்காக ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ. கோடி கோடி நன்றி. ನಿನ್ನನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸಿದ್ದಕ್ಕೆ மகிமைப்படுத்தினதுக்காக நன்றி ராஜா. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே. ಆಮೆನ್ ஆமென். ಆಮೆನ್ ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಕರ್ತನು கர்த்தர் ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ உங்களுடைய வாழ்க்கையில ಇಂದು ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. இன்றைக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ உங்களுடைய வாழ்க்கையில ಇದುವರೆಗೂ ಕಂಡ ವೇದನೆಯಿಂದ இன்றைக்கு காண்ட எல்லா ಇನ್ನು ಮುಂದೆ ನೀನು ಕಾಣುವುದಿಲ್ಲ. இனிமேல் நீங்கள் காண மாட்டீர்கள். ಕರ್ತನು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ಐಗುಪ್ತ ದೇಶದ ಜನರು ஐகுப்து தேசத்திலிருந்த ஜனங்கள் ಇಸ್ರೇಲ್ ಜನಗಳನ್ನ ಬೆನ್ನಟ್ಟುವಾಗ இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து போகும்போது ಮೋಶೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, மூலமாக கர்த்தர் சொன்னார், ಇಂದು ಕಾಣುವ ಐಗುಪ್ತ ಜನರನ್ನ இன்றைக்கு கண்ட எகிப்து ஜனங்களை ಇನ್ನು ಮುಂದೆ ಕಾಣುವುದಿಲ್ಲ. நீங்கள் காண மாட்டீர்கள். இன்று ನಿನ್ನನ್ನು ಬಾಧಿಸುವ இன்றைக்கு பாதிக்கப்பட்ட ರೋಗ, ವ್ಯಾಧಿ, எல்லா வியாதிகளும் ಮನುಷ್ಯರು எல்லா மனுஷர்களும் ನೀನು ಕಾಣುವುದಿಲ್ಲ. நீங்கள் பார்க்க ನಿನ್ನ மாட்டீர்கள். ಜೀವಿತದಲ್ಲಿ உங்களுக்கு இன்னைக்கு விடுதலை கொடுக்க போகிறார். ನೀನು ನಂಬಿದೀಯಾ? நீ விசுவாசிக்கிறாய். ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ உங்களுடைய வாழ்க்கையில ಅದ್ಭುತವನ್ನ ಕಾಣಲಿಕ್ಕೆ அற்புதங்களை நீங்கள் பார்க்க விடுதலையை காண போகிறீர்கள். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ದೇವರು ಮಾಡಿದ ಅದ್ಭುತಗಳಿಗಾಗಿ கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ಜೋರಾದ ಸಫಲದಿಂದ கர்த்தருக்கு காணியை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம்.
ಹಲ್ಲೆಲೂಯಾ, Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. Hallelujah. ಕರ್ತನು ನಿನಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். ಕರ್ತನು ನಿನಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். ಎಷ್ಟು ಜನ ನಂಬ್ತೀರಾ? எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ಹಲ್ಲೆಲೂಯಾ, Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. Hallelujah. ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇದುವರೆಗೂ ಆಗದ ಕಾರ್ಯಗಳನ್ನ ದೇವರು ಮಾಡಿದ್ದಾನೆ. உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்க முடியாத தேவர வாக்கு காரியத்தை கர்த்தர் செய்கிறார். ಕರ್ತನ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ.